பிரார்த்தனை. பிரார்த்தனை வந்துவிட்ட சோதனைகளுக்கும் வரப்போகும் சோதனைகளுக்கும் நிவாரணம் நல்குவதாக உள்ளது. பிரார்த்தனை விதியையும் மாற்றிவிடும். எனவே பிரார்த்திப்பதை நீங்கள் உங்களுடைய இன்றியமையா பண்பாக ஆக்கிக் கொள்ளுங்கள். அளவிலா கருணையும் இணையிலா கிருபையும் உடைய எல்லாம் வல்ல இறைவனின் திருநாமம் போற்றி. உங்கள் அனைவர் மீதும் இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவட்டுமாக. வாருக்குள்ளே நல்ல நாடு எங்கள் பாரத நாடு, சாரே ஜஹான் சே அச்சா ஹிந்துஸ்தான் ஹமாரா. ஆக இன்று உலக அரங்கிலே இந்திய நாட்டிற்கென்று ஒரு சிறப்பிடம் உண்டு. இந்த நாடு இன்று உலகிலே மிகச்சிறந்த ஜனநாயக நாடு, ஆன்மீகம் ஆழமாக வேரூன்றிருக்கின்ற நாடு, சிந்தனையாளர்களை இந்த உலகத்திற்கு அளித்திருக்கின்ற நாடு, திறமையாளர்களை இந்த உலகத்திற்கு வழங்கி இருக்கக்கூடிய ஒரு நாடு. இப்படி பல சிறப்புகளை பெற்ற இந்த நாட்டிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதற்காக நாம் இறைவனுக்கு நன்றி செலுத்துகிறோம். அதே சமயத்திலே நம்முடைய திறமைகளுக்கு ஏற்ப நமது நாடு உச்சத்தை அடைந்திருக்கிறதா என்றால் நிச்சயமாக இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும். நமது நாட்டவர்கள் உலகத்திலே எந்த பகுதிக்கு சென்றாலும் அவர்கள் திறமையாக பணியாற்றி நமது நாட்டிற்கு பெருமை சேர்த்துக் கொண்டிருக்கிறார்கள். சிங்கப்பூராக இருந்தாலும் சரி, சிலிகான் வேலியாக இருந்தாலும் சரி, அந்த அளவுக்கு இந்தியர்கள் என்றால் திறமைசாலிகள் என்ற ஒரு பெயரை வாங்கியிருக்கிறார்கள். ஆனால் இவ்வளவு திறமையாளர்கள் இருந்தும் இந்த நாடு முன்னேற வேண்டிய அளவுக்கு ஏன் முன்னேறவில்லை? நான் மலேசிய நாட்டிற்கு சென்றிருந்த போது அங்குள்ள ஒரு அமைச்சர் என்னிடத்திலே கேட்டார், ஐயா, உங்க நாட்டில் இவ்வளவு திறமை இருக்க, அந்த அளவுக்கு உங்க நாடு ஏன் இன்னும் முன்னேறல? ஏன் இன்னும் உங்கள் நாட்டிலே வறுமை தாண்டவம் ஆடிக்கொண்டிருக்கிறது என்று ஒரு கேள்வி கேட்டார். இதற்கு விளக்கம் பல உரைகள் நிகழ்த்த வேண்டும். சில அறிஞர்கள் சொன்னார்கள், இந்த நாட்டை 4 வகையான நோய்கள் பீடித்திருக்கு என்று சொன்னார்கள். 4 சீகள், சீயிலே தான் 4 ஆரம்பமாயிரு 4 நோயும். முதலாவது காஸ்டிசம், ஜாதிய மனப்பான்மை, இந்த நாட்டை அரித்துக் கொண்டிருக்கக்கூடிய மிக முக்கியமான நோய் காஸ்டிசம். இரண்டாவது கம்யூனலிசம், வகுப்புவாதம், மதத்தின் அடிப்படையிலே மோதிக்கொள்கின்ற ஒரு நிலை. மூன்றாவதாக கரப்ஷன், ஊழல், எங்கு பார்த்தாலும் ஊழல். நான்காவதாக கிரிமினலைசேஷன் ஆஃப் பாலிடிக்ஸ், அரசியல் குற்றமயமாக ஆகிவிட்டது. இந்த 4 முக்கியமான நோய்கள் இந்த நாட்டை பீடித்துக் கொண்டிருக்கிறது. இந்த 4 நோய்களை நாம் அகற்றாத வரையிலே நமது நாடு சுபிட்சத்தை நோக்கி முன்னேற முடியாது. நீங்கள் எவ்வளவு பெரிய பொருளாதார கொள்கைகளை கொண்டு வந்தாலும் சரி, அங்கே மன்மோகன் சிங் வந்தாலும் சரி, சிதம்பரம் வந்தாலும் சரி, யஷ்வந்த் சிங்கா வந்தாலும் சரி, யார் வந்தாலும் சரி, இந்த அடிப்படையான நோய்களை நீங்கள் சரி செய்யவில்லை என்று சொன்னால் எவ்வளவு டானிக்குகளை சாப்பிட்டாலும் உங்களால உடலை வலுவுள்ளவர்களாக உங்களால் ஆக முடியாது. அடிப்படை நோய்களை நீர்க்காமல் மேல டானிக் சாப்பிட்டு இருந்து என்ன பிரயோஜனம் இருக்கு? ஆக இந்த 4 நோய்கள், இந்த ஜாதியம் அகற்றப்பட வேண்டும். வகுப்புவாதம் இன்று பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஒரே நாட்டை சேர்ந்தவர்களே ஒருவருக்கொருவர் மாய்த்துக் கொள்ளக்கூடிய நிலையை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பத்திரிகைகளை படித்தால் மிக வேதனையாக இருக்கிறது. மனிதர்கள் இப்படி நடந்து கொள்வார்களா? மனிதர்களாலே இந்த அளவுக்கு கீழே இறங்கி செல்ல முடியுமா? குஜராத்தை பார்வையிட்டு வந்த தேசிய மனித உரிமை கமிஷனுடைய தலைவர் வர்மா சொன்னார், அவற்றை என்னாலே வார்த்தைகளால் வர்ணிக்கவே முடியாது. இந்த அதிர்ச்சியிலிருந்து மீள்வதற்கே எனக்கு பல நாட்கள் ஆகும் என்று சொன்னார். அந்த அளவுக்கு வகுப்புவாதம் இந்த அளவுக்கு முற்றி போயிருக்கிறது. அதை போல ஊழலை எடுத்துக்கொண்டால் அரசியல்வாதிகள் மட்டும்தான் ஊழல் புரிவதாக யாரும் எண்ண வேண்டாம். நாம் ஒவ்வொருவரும் ஊழல்வாதிகளாகத்தான் இருக்கிறோம். அவரவர்களுக்கு இருக்கிற துறைகளிலே ஊழல் புரிந்து கொண்டிருக்கிறோம். வியாபாரியாக இருந்தால் அவன் அளவிலே அவன் ஊழல் புரிந்து கொண்டிருக்கிறான், டாக்டராக இருந்தால் அவன் அளவிலே அவன் ஊழல் புரிந்து கொண்டிருக்கிறான், வக்கீலாக இருந்தால் அவன் அளவிலே ஊழல் புரிந்து கொண்டிருக்கிறான். அரசியல்வாதியை மட்டும் குறை சொல்லிக் கொண்டு காலத்தை கடத்திக் கொண்டிருக்க வேண்டாம். சில வாரங்களுக்கு முன்னாலே ஒரு வெளிநாட்டவர் நமது நாட்டிற்கு வந்துவிட்டு இந்து பத்திரிகையில ஒரு கடிதம் எழுதினார். ஐயா, உங்க நாட்டுல எங்க பார்த்தாலும் என்ன ஏமாத்துறாங்க ஐயா, எங்க பார்த்தாலும் ஏமாத்துறாங்க. டாக்ஸி டிரைவர்ல இருந்து ஆட்டோல இருந்து ஏன் உங்க அரசாங்கமே என்ன ஏமாத்துதுன்றார். அவர் என்ன சொல்றாரு?
சுற்றுலா பயணிகளுக்கு 2 வகையான கட்டணம் வைத்திருக்கிறீர்கள். வெளிநாட்டவர் வந்தால் ஒரு கட்டணம், உள்நாட்டவருக்கு ஒரு கட்டணம். இது என்னங்க இது? ஒரு இடத்தை ஒரு ஆள் பார்த்தா 2 பேருக்கும் ஒரே மாதிரியான கட்டணம் வைக்கணும். வெளிநாட்டுக்காரனுக்கு ஒரு கட்டணம், உள்நாட்டுக்காரனுக்கு ஒரு கட்டணம். இது என்ன இது? அரசே இப்படி செய்தால் எப்படி என்று எழுதுகிறார். ஆக ஊழல்கள் எங்கும் மலிந்திருப்பதை பார்க்கிறோம். அதே போல அரசியல் என்பது அது ஒரு நாற்றம் அடிக்கின்ற ஒரு களமாக மாறிவிட்டது. நல்லவர்களே உள்ளே புக முடியாத அளவிற்கு நிலைமை மிக மோசமாக ஆகிவிட்டது. ஆக நாட்டின் மீது அக்கறை கொண்டிருப்பவர்கள், தேசப்பற்றாளர்கள் இதை குறித்து ஆழமாக சிந்திக்க வேண்டும். ஜாதி பிரச்சனை என்பது தாழ்த்தப்பட்டவருடைய பிரச்சனை அல்ல, இது நாட்டினுடைய பிரச்சனை. வகுப்புவாதம் என்பது சிறுபான்மையில் சம்பந்தப்பட்ட பிரச்சனை அல்ல, இது நாட்டினுடைய பிரச்சனை. இப்படி எடுத்துக்கொண்டால் தான் இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண முடியும். நமக்கு என்ன பாதிப்பு? நமக்கு ஒன்றும் பாதிப்பு இல்லை, அது யாருக்கோ பாதிப்பு என்று ஒருவன் எடுத்துக்கொள்வானே, ஆனால் அவனை தேசபக்தியால் என்று சொல்ல முடியாது. என்று இது நாட்டினுடைய பிரச்சனை. இந்த பிரச்சனைகளை தீர்க்காதவரையே என்னுடைய நாடு முன்னேறாது, உலக அரங்கிலே தலை நிமிர்ந்த நாடு இருக்க முடியாது என்று ஒவ்வொரு இந்தியனும் எண்ண வேண்டும். அப்படிப்பட்ட காலம் உருவாக வேண்டும். அதற்காக ஒவ்வொருவரும் தம்மாலான முயற்சிகளை செய்ய வேண்டும். இது அவங்க தான் செய்யணும், இவங்க தான் செய்யணும், அரசியல்வாதி தான் செய்யணும், ஆன்மீக தலைவர்கள் தான் செய்யணும், பத்திரிகைக்காரங்க தான் செய்யணும், இது யார் மேலேயும் போட்டுறாதீங்க. ஒவ்வொருவருக்கும் பொறுப்பு இருக்கிறது. ஒவ்வொருவரும் தம்மிடத்திலே இருக்கின்ற ஆற்றல்களையும் அதிகாரங்களையும் வைத்துக் கொண்டு எந்த அளவுக்கு இந்த நாட்டிற்கு சேவையாற்றி இந்த நாட்டை பாருக்குள்ளே நல்ல நாடாக உருவாக்க முடியுமோ ஆக்க வேண்டிய பொறுப்பு நம் அனைவருக்கும் இருக்கிறது என்று சொல்லி, அந்த பணியிலே ஒரு அங்கமாகத்தான் இந்த நிகழ்ச்சியை நான் பார்க்கிறேன். இஸ்லாத்தை பற்றி உள்ள சந்தேகங்களை உங்களுக்கு தெளிவாக சொல்வது ஒரு நோக்கம். அதே சமயத்திலே நல்லிணக்கம், மனிதநேயம் இவற்றை உருவாக்குவதும் இதனுடைய நோக்கம். ஆன்மீக கருத்துக்களை சொல்வதும் ஒரு நோக்கம். ஒழுக்கமுள்ள சமுதாயத்தை உருவாக்குவதும் இந்த நிகழ்ச்சியினுடைய நோக்கம். இப்படி பல்நோக்கு திட்டத்தின் அடிப்படையில் தான் இந்த நிகழ்ச்சி இங்கே நடந்து கொண்டிருக்கிறது. ஆக இந்த நிகழ்ச்சி சிறப்பாக அமைய வேண்டும் என்று நான் இறைவனிடத்திலே பிரார்த்தனை செய்து இந்த அளவோடு எனது முன்னுரையை நிறைவு செய்து கொள்கிறேன். ஓம் சக்தி. அஸ்ஸலாமு அலைக்கும். டி.ஆர். புருஷோத்தமன், ஆதிபராசக்தி மன்ற தலைவர். உலகத்தில் பல தீமைகள் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கின்றது. கொலை, கற்பழிப்பு, கொள்ளை, தீவிரவாதம் இவை அனைத்தையும் ஆண்டவன் உடனடியாக தீர்த்தால், உடனடியாக அதற்கு தீர்வு அளித்தால் அல்லது தண்டனை அளித்தால் இந்த தீவிரவாதமும் கற்பழிப்பு, கொலை முதலிய நிகழ்ச்சிகளும் நடைபெறுமா? ஏன் ஆண்டவன் உடனடியாக அதை செய்ய முடிவதில்லை? உலகிலே நடக்கின்ற பல்வேறு தீமைகளை பார்த்து கொண்டு ஏன் ஆண்டவன் சும்மா இருக்கான் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறார். வந்து உடனடியாக இந்த தீமைகளை எல்லாம் அழித்து விட்டால் இந்த பூமி தூய்மையாகி விடாதா என்று ஒரு கேள்வி. இஸ்லாத்தை பொறுத்தவரையிலே தீமைகளை இறைவன் 2 வகையிலே அழிக்கிறான். ஒன்று, இந்த தீமைகளை அழிக்கின்ற பொறுப்பை மனிதர்களிடத்திலேயே இறைவன் ஒப்படைத்திருக்கிறான். மனிதர்களை பற்றி திருமறை சொல்லுகிற போது மனிதர்கள் அனைவரும் இறைவனுடைய பிரதிநிதிகள் என்று குர்ஆன் சொல்லுகிறது. He is the viceroy of God. மனிதன் இறைவனுடைய பிரதிநிதி. இறைவன் இந்த உலகத்திற்கு அவதாரம் எடுத்து வருவதில்லை. இந்த உலகத்தில் இறைவன் என்னென்ன நன்மைகளை எல்லாம் செய்ய விரும்புகிறானோ அவற்றையெல்லாம் தன்னுடைய பிரதிநிதியின் மூலமாக அவன் செய்ய விரும்புகிறான். வைஸ்ராய்னா நமக்கு என்னன்னு தெரியும், சரித்திரம் படிச்சிருக்கிறோம். இங்கிலாந்திலே அரசியார் இருப்பார், இங்கே வைஸ்ராய் ஆண்டு கொண்டிருப்பார். அந்த அரசு போடுகின்ற உத்தரவுகளை எல்லாம் இங்கே நிறைவேற்றி கொண்டிருப்பவருக்கு பேர் வைஸ்ராய். அதே போல இறைவன் இது நன்மை, இது தீமை, இதை இப்படி செய், இதை இப்படி செய்யாதே என்றதெல்லாம் வழிவகுத்து நமக்கு தெளிவாக கொடுத்து விட்டான். ஆக அந்த அடிப்படையிலே இந்த காரியங்களை நீங்கள் நிறைவேற்றுங்கள் என்று திருமறை அடிக்கடி சொல்லிக் கொண்டே இருக்கிறது. நன்மையை ஏவி தீமையை விளக்குங்கள், நீதிக்காக குரல் கொடுங்கள், பலவீனமான மக்களை பாதுகாப்பதற்காக நீங்கள் போராடுங்கள் என்றெல்லாம் திருமறையிலே ஏராளமான வசனங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன. ஆக இது மனிதனுடைய மிக முக்கியமான ஒரு பொறுப்பு. ஆக அந்த பணியை நாம் தான் செய்ய வேண்டும். ஆனால் அதற்கு நான் துணை நிற்பேன் என்று இறைவன் சொல்லுகிறான். நீங்கள் இந்த பணியை செய்யுங்கள். குர்ஆனிலே ஒரு வசனம் இருக்கிறது, எந்த ஒரு சமுதாயம் தனது பண்புகளை தாமே மாற்றிக்கொள்ளவில்லையோ அந்த சமுதாயத்தை இறைவனும் மாற்றுவதில்லை. நீங்களே உங்களை மாற்றிக்கலன்னு சொன்னா இறைவன் ஏன் உங்களை மாற்ற வேண்டும்? நீங்க நல்லா இருக்குன்னு உங்களுக்கே ஆசை இல்லை என்று சொன்னால் இறைவன் ஏன் உங்களை மாற்ற வேண்டும்?
ஆக நாம் முயற்சி எடுக்க வேண்டும், இறைவன் துணை நிற்பான் என்பதுதான் கருத்து. ஆக இந்த அடிப்படையிலே ஒரு கருத்து இருக்கிறது. இன்னொன்று, சில வேளைகள் இறைவன் நேரடியாக தண்டனை கொடுப்பதும் உண்டு. அதையும் சொல்லுகிறான், நாம் உடனடியாக எவருக்கும் தண்டனை வழங்குவதில்லை, கால அவகாசம் கொடுத்துதான் நாம் தண்டனை வழங்குகிறோம். குர்ஆனிலே ஒரு வசனம் இருக்கிறது, மனிதர்கள் செய்கின்ற தீங்குகளுக்கு நாம் உடனடியாக தண்டனை அளிப்பதாக இருந்தால் இந்த உலகத்திலே எதுவுமே இல்லாமல் போயிடும். எல்லாரையும் தண்டிக்க வேண்டியதான், உலகத்தில் யாரும் செஞ்ச முடியாது. ஆக மனிதர்களுக்கு திருந்துவதற்கான ஒரு போதிய அவகாசத்தை இறைவன் கொடுக்கிறான். அந்த அவகாசத்திற்குள் அவர்கள் திருந்தும்படியாக பார்க்கிறான். இல்லை என்று சொன்னால் அவர்களுக்கு பல வகையான தண்டனைகள், இந்த உலகத்திலே நோயாக இருக்கலாம் அல்லது வேறு இழப்புகளாக இருக்கலாம். இது கூட அவர்கள் செய்த ஒரு பாவத்திற்குரிய தண்டனையாகத்தான் நாம் அவற்றை கருத வேண்டும். இந்த அநியாயக்காரர்கள் ஒழிக்கப்படாமல் இருந்தால் இன்று வரை ஹிட்லர்கள் போன்றவர்கள் தான் ஆட்சி புரிந்து கொண்டிருப்பார்கள், முசோலினி போன்றவர்கள் தான் ஆட்சி புரிந்து கொண்டிருப்பார்கள். அவர்களெல்லாம் வரலாற்றிலே எங்கே இல்லாமல் போய்விட்டார்கள். ஆக இது இறைவனுடைய ஏற்பாடு. அக்கிரமம் ஓங்குகிற போது அவர்களை அந்த இடத்திலே இருந்து இறைவன் அகற்றிவிட்டு அந்த இடத்திலே நல்லவர்களை கொண்டு வருகின்ற நிலையை பார்க்கிறோம். இப்போது ஆட்சி மாற்றம் நடைபெறுது என்று சொன்னால் கூட ஒரு ஆட்சியினுடைய அக்கிரமம் உச்சகட்டத்திற்கு போகிற போது அதுக்கு அடுத்தபடியா யார் இன்னொரு ஆளை கொண்டு இறைவன் அந்த இடத்துல வைக்கலாம். அதே ஆள் தொடர்ந்து போனாலும் நாடே அழிஞ்சு போயிருக்கும். ஆக இவற்றின் மூலமாக இறைவன் சில ஏற்பாடுகளை செய்து தனது தர்மத்தை இந்த உலகத்திலே அவன் நிலைநாட்டிக் கொண்டே இருக்கிறான். அந்த மாதிரி திருந்தி இருந்தா இந்நேரம் கண்டிப்பா முன்னுக்கு வந்திருப்போம். அந்த மாதிரி முன்னுக்கு இன்னும் வரல. ஆண்டவன் டைம் கொடுக்குதுங்கிறீங்க, அந்த காலகட்டம்ங்கிறது எப்படி? அதாவது அப்படியே போயிட்டு இருந்தா there is a limit for it. எப்ப ஆண்டவனால் தண்டிக்கப்படுவோம்? அதையும் என்னுடைய உரையிலே நான் சொன்னேன். இறைவன் என்ன தவணை வைத்திருக்கிறான், என்ன கால அவகாசம் வைத்திருக்கிறான் என்பதெல்லாம் நமக்கு தெரியாது. அதை இறைவன் வெளிப்படுத்துவதில்லை. ஆனால் உரிய நேரத்தில் அந்த தண்டனை பல பேருக்கு வந்து கொண்டுதான் இருக்கிறது, வராமல் போகவில்லை. ஊழல் செய்தவர்கள் தண்டிக்கப்படாவிட்டாலும் ஓரளவுக்கு அவர்களுக்கு ஒரு வகையான தண்டனை, சில நாட்களாவது ஜெயிலே இருக்கக்கூடிய ஒரு தண்டனை, மக்கள் மத்தியிலே தன்னுடைய மரியாதை இழக்கிறது, அது கூட ஒரு தண்டனை தானே. ஜெயிலே இருந்து தூக்கிலே போட்டால் தான் தண்டனையா? மனிதர்களுக்கு மத்தியிலே தங்களுடைய மரியாதை இழப்பது கூட ஒரு வகையான தண்டனை தான். ஆக இப்படி தண்டனை என்பது பல வகையிலே நிகழ்ந்து கொண்டுதான் இருக்கிறது. தித்திக்கும் தேனமுதாய் திகட்டாத தென்னமுதாய் எத்திக்கும் புகழ் மணக்கும் என் தாயே என் தமிழே வணக்கம். என் பெயர் ஜேசி சந்தோஷ், கரூர் டைமண்ட் ஜூனியர் சேம்பரின் தலைவர். குர்ஆன்ல பல தர்மங்கள் கூறப்பட்டுள்ளன. குறிப்பாக வியாபாரிகளுக்கு பல தர்மங்கள் கூறப்பட்டு இருக்கின்றன. ஆனால் ஒரு சிலர் அதை ஏற்றுக்கொள்ளாமல் பல தவறான வழிகளில், கள்ளக்கடத்தல் போன்ற தவறான வழிகளில் பொருள் சம்பாதித்து அதில் பெரும் பகுதியை தான தர்மங்களுக்கு செலவிடுகின்றனர். அதை மனாதிபதிகளும் ஏற்றுக்கொள்கின்றனர். இறைவன் அதை எவ்வாறு ஏற்றுக்கொள்கிறார்? ஐயா சந்தோஷம் அவர்கள் ஒரு ஆழமான கேள்வி எழுப்பியிருக்கிறார்கள். தவறான முறையிலே ஈட்டப்பட்ட பொருளை கொண்டு தான தர்மங்கள் செய்தால் இறைவனால் ஏற்றுக்கொள்ளப்படுமா அப்படின்னு கேட்கிறார். ஒரு 10 நாளைக்கு முன்னால ஒரு பேப்பர்ல ஒரு செய்திங்க, கொள்ளையடித்த படத்தில் கோவில் கட்டினான். நீங்க எல்லாம் படிச்சீங்களோ என்னமோ தெரியாது எனக்கு. இது ஒரு தனிப்பட்ட சம்பவம், ஒரு தனி மனிதன் செய்த, பெருசா எடுத்துக்க வேண்டிய தேவையில்லை. நான் எந்த ஒரு குறிப்பிட்ட மதத்தையும் சுட்டிக்காட்டுவதற்காக இந்த சம்பவத்தை நான் சொல்லிக் கொண்டிருக்கவில்லை. இப்படி ஒரு செய்தி வந்தது. இந்த அளவுக்கு போறவங்க ரொம்ப குறைவு, கொள்ளையடிச்சு கோயில் கட்டுற அளவுக்கு போறவங்க குறைவு. ஆனால் கொள்ளையடித்து தான தர்மங்கள் செய்வர்கள் எல்லா மதத்திலயும் இருக்கான் இல்லையா? முஸ்லீம்லயும் இருக்கான், இந்துலயும் இருக்கான், எல்லா மதத்திலயும் இருக்கான். தவறான முறையிலே பொருள் ஈட்டி தான தர்மங்கள் செய்பவர்கள், அறக்காரியங்கள் செய்பவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. இது கூடுமான்னு ஐயா கேட்கிறார். நபிகள் நாயகம் மிக தெளிவா சொல்லியிருக்காங்க, தவறான முறையில் ஈட்டப்பட்ட பொருளை கொண்டு நல்ல காரியங்கள் செய்தால் அது இறைவனால் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. அந்த பொருளை தன்னுடைய குழந்தைகளுக்காக செலவழித்தால் அதிலே இறைவனுடைய அபிவிருத்தி, இறைவனுடைய அருள் அந்த பொருளிலே இருக்காது. ஒருவேளை அந்த பொருளை விட்டுவிட்டு அவன் இந்த உலகத்தை விட்டு சென்று விட்டால் அந்த பொருளை அவன் நரகம் சேர்ப்பதற்கு காரணமாக அமையும் என்று மிக தெளிவா சொல்லியிருக்கான். இன்னும் சொன்னார்கள், இறைவன் தீமையை கொண்டு தீமையை அளிப்பதில்லை, நன்மையை கொண்டுதான் தீமையை அளிக்கிறான். நீங்க பாவம் செஞ்சிருக்கீங்க, அந்த பாவத்தை போக்கணும்னா ஒரு நன்மையை செய்து அந்த பாவத்தை போகணும்.
இன்னொரு தீமையை செஞ்சு ஒரு தீமையை போக்க முடியுமா? அவர்கள் சொன்னார்கள், ஓர் அழுக்கு இன்னொரு அழுக்கை அகற்றாது என்று சொன்னார். அழுக்கு துணியை வச்சு அழுக்கு அகற்ற முடியுமா? சுத்தமான துணியை வச்சுதான் அழுக்கு அகற்ற முடியும். ஆக உங்களுடைய பாவங்கள் எல்லாம் போகணும்னு சொன்னா நல்ல காரியங்களை செய்யுங்க. அந்த பாவத்திற்கு பரிகாரமாக நல்ல காரியங்கள் செய்தாலும் அந்த பாவம் போகும் தவிர, பாவத்தை போக்குறதுக்கு மேலும் மேலும் பாவம் செஞ்சா பாவம் கூடுமே தவிர பாவம் எப்படி குறையும்? நபிகள் நாயகம் இன்னொரு முறை சொன்னார்கள், ஒரு மனிதன் வந்தான், பயணத்திலே மிக களைப்பாக வந்து இறைவனிடத்திலே இறைவா இறைவா என்று பிரார்த்தனை செய்தான். நபிகள் நாயகம் சொன்னார்கள், இவன் உண்ணுகின்ற உணவும் இவன் அருந்துகின்ற பானமும் இவன் போட்டிருக்கின்ற உடையும் தவறான முறையிலே ஈட்டப்பட்டது. இப்படி இருக்கையில் இறைவன் எங்கனம் அவனுடைய பிரார்த்தனைகளை ஏற்றுக்கொள்வான் என்று சொன்னார். ஆக கடவுளை எல்லாம் அப்படி ஒண்ணு லேசா ஒண்ணு ஏமாத்திட முடியாது. நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் கடவுளை ஒண்ணு ஏமாத்திட முடியாது. நிறைய பேர் அப்படித்தான் நினைக்கிறான், எல்லாத்தையும் விலைக்கு வாங்கியாச்சியா. ஒரு நாட்டுல 3 அம்சங்கள் மிக முக்கியமானது. என்னது? ஆட்சியாளர்கள், லெஜிஸ்லேட்டிவ், இது ஒண்ணு. அடுத்தது எக்ஸிகியூட்டிவ், அதிகாரிகள். 3வது ஜுடிஷியரி, நீதித்துறை. இந்த 3ஐயுமே நான் விலை கொடுத்து வாங்கிட்டேன். கடவுள் என்ன பெரிய சமாச்சாரம்? இந்த 3ஐயுமே என்னால காசு கொடுத்து விலைக்கு வாங்க முடியும் என்றால் கடவுளை வாங்குறது எனக்கு என்ன அவ்வளவு பெரிய கஷ்டமா என்று எண்ணிக்கொண்டு காரியங்களை செய்து கொண்டிருக்கிறான். எதுக்காக இந்த மாதிரி எல்லாம் செய்யறாங்கிறதையும் கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். இந்த கொள்ளையடிச்ச பணத்துல தர்மம் செய்ய நினைக்கிறாங்களே, இவங்களுடைய சைக்காலஜி என்னங்கிறதையும் கொஞ்சம் யோசிக்கணும். என்ன நினைக்கிறான்? ஒண்ணு கொஞ்சம் பாவம் குறையும் நினைக்கிறான், இது ஒரு காரணம். இன்னொரு சமுதாயத்துல ஒரு அந்தஸ்து கிடைக்கும். செய்யற பாவத்திலாம் செஞ்சு கொஞ்சம் நன்மையான காரியங்களை செஞ்சா மக்கள் எல்லாம் நல்ல மனுஷன்யா, அவர் இப்படி செய்வாரா? செய்யவே மாட்டார். அவர் இந்த மாதிரியான மோசமான காரியங்கள், இவ்வளவு தான தர்மங்கள்லாம் செய்யக்கூடிய ஆளு இவ்வளவு பாவகரமான காரியங்கள்லாம் செய்வாரா? செய்ய மாட்டான். இப்படி நினைக்கிறான் சிலவன். இன்னும் சிலர் நினைக்கிறான் ஒரு அவசரத்துக்கு உதவும், நாளைக்கு ஏதாவது அரசாங்கம் பிடிக்க வந்தது ஏதாவது வந்தாலும் மக்களை நம்மை பாதுகாப்பார்கள், இவ்வளவு தர்மம் செய்தாலும் பிடிக்காத என்று சொல்வார்கள், நம்மை பாதுகாப்பார்கள் என்று பல வகையான கணக்குகளை போட்டுக்கொண்டு இந்த காரியங்களை எல்லாம் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் ஊரை ஏமாற்றலாம், உலகத்தை ஏமாற்றலாம், படைத்தவனை ஒருபோதும் ஏமாற்ற முடியாது என்பதை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். எல்லோருக்கும் என் பணிவான வணக்கங்கள். என்னோட பெயர் டி.எஸ். கண்ணகி சேகர். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் தலைமை செயற்குழு உறுப்பினர் என்ற பதவி வகிக்கிறேன். என்னோட கேள்வி என்னவென்றால், முஸ்லிம் மக்களிடத்தில் இந்துக்கள் எல்லோரும் நெருங்கி பழகிறார்கள். நெருங்கி பழகி கொண்டிருக்கிற நேரத்தில் முஸ்லிம்களோட திருக்குரானை பற்றி எல்லோரும் தெரிந்து கொள்ள ஆசைப்படுகிறார்கள். திருக்குரானை யாரால் எப்போது ஏற்றப்பட்டது, யாரால் எந்த ஆண்டில் வெளியிடப்பட்டது? அவர்கள் கேட்கின்ற கேள்வி உங்களுக்கு தெளிவாக புரிந்திருக்கும். திருக்குரான் யாரால் ஏற்றப்பட்டது, எந்த ஆண்டில் வெளியிடப்பட்டது என்ற ஒரு கேள்வி கேட்கிறார்கள். திருக்குரானை எந்த மனிதனும் ஏற்றவில்லை. திருக்குரானை அருளியது இறைவன். இறைவன் நபிகள் நாயகத்திற்கு இந்த திருக்குரானை அருளினான். இந்த வார்த்தைகள் வந்தது என்னமோ நபிகள் நாயகத்தினுடைய வாயிலாகத்தான். ஆனால் அது அவருடைய சொந்த வார்த்தைகள் அல்ல. அவருடைய வார்த்தைகள் தனியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதற்கு பேர் ஹதீஸ் என்று சொல்வார். நபிகள் நாயகத்தினுடைய போதனைகள் அடங்கிய வார்த்தைகள் தனியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதற்கு பேர் ஹதீஸ். இது இறைவனுடைய வாக்கு குரான். ரெண்டையும் நீங்க படிச்சு பார்த்தாலே ரெண்டுக்கும் பெரிய இடைவெளி இருக்கும். இதனுடைய ஸ்டைலே வேற, இதனுடைய நடையே வேற, அதனுடைய நடையே வேற. ரெண்டுக்கும் பெரிய வேறுபாடு இருக்கும். ஆக இது இறைவனுடைய வாக்கு என்பதற்கு பல சான்று இருக்கின்றன. கேள்வி அதுவல்ல, ஆகவே நான் அங்கே செல்லவில்லை. ஆக இறைவன் அருளியது. இதற்கு முன்னரும் பல வேதங்களை இறைவன் அருளி இருக்கிறான். மோசத்துக்கு அருளி இருக்கிறான், ஈசத்துக்கு அருளி இருக்கிறான், டேவிடுக்கு அருளி இருக்கிறான். அந்த வகையிலே இதுவும் ஒரு வேதம் என்று நாம் அவற்றை கொள்ள வேண்டும். இது எந்த ஆண்டில் வெளியிடப்பட்டது என்று சொன்னால் கிபி 611 ஆண்டில். கிபி 611 ஆண்டில் தான் இந்த குரானினுடைய முதல் வசனம் வெளியாகியது. நபிகள் நாயகம் அவர்கள் மக்காவிற்கு அருகிலே இருக்கக்கூடிய ஹிரா என்ற குகையிலே சில ஆண்டு காலம் அவர்கள் சிந்தனையிலே ஆழ்ந்திருந்தார்கள். அப்போது இறைவனிடமிருந்து இந்த வெளிப்பாடு வந்தது. அன்றிருந்து இந்த வேத வசனங்கள் வெளிவர தொடங்கின. 23 ஆண்டு காலம் தொடர்ந்து அந்த இறைவசனங்கள் வெளியாகின. ஆக நபிகள் நாயகம் மரணமாகின்ற வரை, மரணமாவதற்கு சில மாதங்கள் வரை இந்த வசனங்கள் வந்தன. ஆக 611 ஆரம்பித்து 23 ஆண்டுகள் தொடர்ந்து வெளியாக
வெளிப்பட்டது. அவ்வப்போது தேவைகளுக்கு ஏற்ப, சூழ்நிலைகளுக்கு ஏற்ப இந்த வசனங்கள் வெளிவந்தன. அவை அனைத்தும் ஒருங்கே தொகுக்கப்பட்டு இந்த குர்ஆன் என்ற வடிவிலே இப்போது உங்களுக்கு கிடைத்துக் கொண்டிருக்கிறது. வணக்கம். அன்பு சகோதரர், அன்பின் வடிவமான டாக்டர் ஐயா அவர்களே, மனித எண்ணத்தின்படி நல்ல நேரம், கெட்ட நேரம், நல்ல காலம், கெட்ட காலம், ஜோசியம், இது மனிதனுடைய எண்ணமாகிறது. இது இஸ்லாத்தின் வழி என்ன, இது பற்றி இஸ்லாத்தின் வழி என்ன என்பதை சிறப்பாக கூறுமாறு கேட்பது. நல்ல காலம் கெட்ட காலம் என்பதை பற்றி இஸ்லாம் என்ன சொல்லுது அப்படின்னு கேட்கிறாரு. இருக்கிற காலமே கொஞ்ச காலம்தான். இதுல ஒரு நாள்ல இது நல்ல நேரம் கெட்ட நேரம் பிரிச்சிடறான். என்ன அப்புறம் மாதங்கள்ல நல்ல மாதம் கெட்ட மாதம் நேரம் பிரிச்சிடறான். அப்புறம் ஆண்டுகள்ல வேற கெட்ட ஆண்டுக்கு மோசமான ஆண்டு. சிங்கப்பூர்ல சீனர்களுக்கு மத்தியிலே ஒவ்வொரு ஆண்டுக்கும் ஒரு பேரு. ஒரு ஆண்டு பேரு ஆடு ஆண்டு, இன்னொரு ஆண்டுக்கு பேரு புலி ஆண்டு. புலி ஆண்டிலே பிறந்தவர்கள் கோபக்காரர்களாக இருப்பார்கள் என்று ஒரு நம்பிக்கை. ஆடு ஆண்டிலே பிறந்த பெண் குழந்தைகளுக்கும் புலி ஆண்டிலே பிறந்த ஆண் குழந்தைகளுக்கும் கல்யாணம் முடிக்க கூடாது, இவன் அவனை முழுங்கிடுவானோ எப்படி? இந்த மாதிரியான கருத்துக்கள் எல்லாம் மனிதன் இந்த அளவுக்கு மூட நம்பிக்கையிலே ஊறி திளைத்தவனாக இருக்கிறான். முதலாவதாக இதற்கு ஒரு விஞ்ஞான அடிப்படை இல்லை. நல்ல காலம் கெட்ட காலத்திற்கு இப்போ கிரகங்கள் பெயர்ச்சியை அடிப்படையாக வைத்துத்தான் இந்த ஜோதிடம், இந்த நல்ல நேரம் கெட்ட நேரம் எல்லாம் கணிக்கப்படுகிறது. ஜோதிடர்கள் 9 கிரகங்களை பற்றி தான் சொல்லுகிறார்கள். ஆனால் விஞ்ஞானம் கிரகங்களை கண்டுபிடித்துக் கொண்டே இருக்கிறது. புதுசு புதுசா கிரகங்களை கண்டுபிடிச்சுக்கிட்டே இருக்கு. இப்ப அதுக்கு என்ன விளக்கம் சொல்ல போறாங்க நமக்கு தெரியல. 9 கிரகத்தோட முடிச்சுக்கிட்டாங்க, இன்னும் புது புது கிரகங்கள் வந்து கொண்டே இருக்கிறது. இதுக்கு என்ன விளக்கம் நமக்கு புரியவில்லை. நம்முடைய அனுபவ ரீதியில பார்க்கிறோம், நல்ல நேரத்திலே செய்த காரியங்கள் எல்லாம் நல்லபடியாக முடிந்து விடுவதில்லை, கெட்ட சமயத்திலே செய்த காரியங்கள் எல்லாம் கெட்டபடியாக முடிந்து விடுவதில்லை. இதை நம்முடைய இடத்திலே பார்த்துட்டு இருக்கோம். சரி, இந்த நல்ல காலம் கெட்ட காலத்திலேயே இவனுக்கு ஆழமான நம்பிக்கை இருக்கான்னா அதுவும் கூட கிடையாது. எப்படின்னா, ஒரு அவசரமா ஒரு பயணம் போகணும்னு வைங்க, அது கெட்ட நேரமா இருந்ததுன்னு வைங்க, அதுக்கு ஒரு பரிகாரம் வச்சுக்கிறோம். அதுக்கு ஒரு பரிகாரம் வச்சுட்டு அதை அந்த வேலையை முடிச்சுக்கிறோம். கெட்ட நேரத்துல பயணம் தான் முந்தின நாளே புறப்படுறது, ஒரு வீட்டுல போய் தங்குறது, அப்புறம் பயணத்தை தொடர்றது. இந்த மாதிரியான இந்த இதையும் ஏமாற்றுவதற்கான எல்லா முயற்சிகளையும் மேற்கொள்கிறார்கள். அதுலயும் ஒன்னும் உறுதி கிடையாது. ஆக இப்படி பார்த்தால் எந்த வகையிலும் இது பகுத்தறிவுக்கும் பொருந்தி வருவதாக இல்லை, விஞ்ஞானத்துக்கும் பொருந்தி வருவதாக இல்லை, அனுபவத்திலும் இதை ஒன்றும் சொல்லும்படியாகவும் இல்லை. இஸ்லாம் மிக தெளிவாக சொல்லுகிறது, காலத்தை திட்டாதீர்கள். நபிகள் நாயகம் சொன்னாங்க, காலத்தை உருவாக்குபவன் இறைவன், காலத்தை திட்டுவது இறைவனை திட்டுவதற்கு சமமாகும். எல்லா காலத்தையும் அவன் தானே உண்டாக்குனா, நீ நல்ல காலங்கிறதையும் அவன் தான் உருவாக்கினா, நீ கெட்ட காலம் உருவாக்குறதையும் அவன் தான் உருவாக்கினா. ஆக அந்த காலத்தை திட்டுறது இறைவனை திட்டுவதற்கு சமமாகும் என்று நபிகள் நாயகம் சொன்னார். ஒரு முறை நபிகள் நாயகம் மதீனாவிலே இருக்கிற போது ஒரு சூரிய கிரணம் ஏற்பட்டது. அந்த சமயத்திலே அவர்களுடைய மகன் இறந்து விட்டார். மகன் இறந்த போது சூரிய கிரணம் உண்டாகுது. அப்ப அங்க தோழர்கள்லாம் சொன்னாங்க, பாருங்கள் பாருங்கள், நபிகள் நாயகனுடைய மகன் இறந்ததற்காகத்தான் சூரிய கிரணம் உருவாகிறது அப்படின்னா. நல்ல சான்ஸ் நபிகள் நாயகத்துக்கு இதை பயன்படுத்திக்கிறது இல்லையா? பாத்தியா பாத்தியா, என்ன கேள்வி அடிச்சீங்களடா, நான் நபி இல்ல இறை தூதர் இல்லைன்னு சொன்னேன், பாத்தியா என்ன நடக்குது பாத்தியா, என் மகனுக்காக கிரகணமே ஏற்படுகிறது என்று சொல்லியிருக்கலாம். அவங்க என்ன சொன்னாங்க, சூரியனும் சந்திரனும் இறைவனுடைய 2 அத்தாட்சிகள், சான்றுகள். அங்கே நடக்கின்ற மாற்றங்களுக்கும் மனிதனுடைய இறப்பு பிறப்புக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு. அங்க நடக்கிறதுக்கு இங்க நடக்கிறதுக்கு ஏன் முடிச்சு போடுற, அங்க நடக்கிறதுக்கு இங்க நடக்கிறதுக்கு ஏன் முடிச்சு போடுற, அது எப்படி இங்க பாதிக்கும், கிடையாது என்று அதற்கு ஒரு முற்றுப்புள்ளியை வைத்தார்கள். இஸ்லாத்தை பொறுத்தவரையிலே நல்ல காரியம் செய்தால் அந்த காலம் நல்ல காலம், கெட்ட காரியம் செய்தால் அந்த நேரம் கெட்ட நேரம். இப்ப இது நல்ல நேரம் இல்லையா? இப்ப நல்ல காரியம் செஞ்சுட்டு இருக்கோம் எல்லாரும், மனித நேயத்துக்காக, ஆன்மீகத்துக்காக இல்லையா? எல்லாரும் நல்ல ஒரு காரியத்தை டிவி எல்லாம் விட்டுட்டு இல்லையா வந்து உட்கார்ந்துருக்கோம். இந்த வெப்பத்துல உட்கார்ந்துருக்கோம், நல்ல நேரம். கெட்ட காரியம் செய்தால் இது கெட்ட நேரம் இல்லையா? ஒரு டம்ளர் மாதிரி, நேரம் என்பது ஒரு டம்ளர் மாதிரி.
டம்ளர்ல தண்ணி ஊத்துனா நல்லது, டம்ளர்ல சாராயம் ஊத்துனா கெட்டது. அவ்வளவுதான். நீ என்ன காரியத்தை செய்யறியோ அது பொருந்துதான் அது அமையும். இதுல நல்ல நேரம் கெட்ட நேரம் எல்லாம் ஒண்ணும் கிடையாது. நபிகள் நாயகம் காலத்துல இந்த மூட பழக்கம் இருந்தது. சபர் மாதம் பீடை மாதம் என்று அரபி மாதத்துல சபர் மாதம் என்று ஒரு பீடை மாதம், ஷவ்வால் மாதம் பீடை மாதம் என்றெல்லாம் இருந்து இதையெல்லாம் அப்புறப்படுத்தினாங்க. நபிகள் நாயகத்துடைய மனைவி ஆயிஷா அவர்கள் சொன்னார்கள், ஷவ்வால் மாதத்தில் தான் எனக்கும் நபிகள் நாயகத்திற்கும் திருமணமே நடந்தது. ஆகவே இந்த மாதம் நாங்க நல்லா வாழ்ந்துகிட்டு இருக்கோம். இது பீடை மாதமா இருக்க முடியாதுப்பா, கிடையாதுன்னு. சபர் மாதத்திலே நபிகள் நாயகத்திற்கு நோய் வந்தது. இதை வச்சுக்கிட்டு சில முஸ்லிம்கள் இந்த சபர் மாதம் பீடை மாதம் என்று சொல்கிறார்கள். ஆனா அதே மாதத்திலே மகிழ்ச்சியான சம்பவங்கள் நடந்திருக்கு. இந்த சபர் மாதத்தில் தான் நபிகள் நாயகம் மக்காவில் இருந்து மதீனாவிற்கு புலம்பெயர்ந்தார்கள், குடியேறினார்கள். அதற்கு பிறகுதான் இஸ்லாம் வேகமா வளர்ந்தது. ஆக நல்ல விஷயமும் அதே மாசம் நடந்திருக்கு, கெட்ட விஷயமும் அதான் நடந்திருக்கு. ஒரு மாசத்துல இதுவும் நடக்கும் அதுவும் நடக்கும். இப்போ மொஹர்ரம் மாசம் என்று ஒரு மாதம் உங்களுக்கு தெரியும், மொஹர்ரம் பண்டிகைன்னு சொல்லுவாங்க. அந்த நாள் அந்த மொஹர்ரம் மாசத்துல நபிகள் நாயகத்துடைய பேரர் இமாம் ஹுசைன் அவர்கள் கொல்லப்பட்டார்கள். அதை வச்சுட்டு சில மாதம் துக்க மாதம் தான். ஆனா அதே மொஹர்ரம் மாதத்தில் தான் இறை தூதர் மூசா அவர்கள் பார்வோன் மன்னனுடைய கொடுமையிலிருந்து அந்த மாசத்துல தான் விடுதலை அடைந்தார். ஆக நல்லதும் நடக்குது கெட்டதும் நடக்குது. ஒரு மாசத்துல இதுவும் நடக்கும் அதுவும் நடக்கும். ஆக இதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. இதனால ஏற்பட்டிருக்கிற விளைவுகளை பாருங்க. ஆபரேஷனுக்கு கொண்டு வரான் ஒரு அம்மாவை, சிசேரியன் துடிக்குது, அந்த அம்மா வயிற்றுல வலி துடிக்குது. சிசேரியன் அரை மணி நேரத்துல பண்ணா இது கெட்ட நேரம், இன்னும் 2 மணி நேரம் கழிச்சு தான் பண்ணணும்ன்றான். எப்படி இருக்கு? உயிருக்கே ஆபத்து விளைகிறது. கணவன் ஆக்சிடென்ட்லயே மாட்டிக்கொண்டான், வீட்டை விட்டு போங்கன்றா போக மாட்டா, இது கெட்ட நேரம், கொஞ்சம் நேரம் கழிச்சு போறேன்றா. ஆக இந்த மூட நம்பிக்கை மனிதனை எப்படியெல்லாம் பாதிக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். நேரங்கள் எல்லாம் வீணாகிறது, விழாக்கள் எல்லாம் தாமதமாக ஆரம்பிக்கிறது. இப்படியெல்லாம் மனிதன் நேரத்தை வீணாக்கி கொண்டிருக்கிறான். ஆக இதற்கு இஸ்லாத்திலே எந்த வகையான அனுமதியும் கிடையாது. அதே போல ஜோசியத்திற்கும் எந்த அனுமதியும் கிடையாது. ஏனென்றால் இஸ்லாம் மிக தெளிவாக சொல்லுகிறது, நாளை நடப்பதை இறைவனை தவிர வேறு எவனும் அறிய மாட்டான். கடவுளை தவிர யாருக்கும் தெரியாது. நபிகள் நாயகமே சொன்னாங்க. நபிகள் நாயகத்தை பார்த்து ஒருவர் கவிதை பாடினார், நாளை நடப்பதை அறிந்தவரே என்று. இப்ப நபிகள் நாயகம் சொன்னாங்க, நாளை நடப்பதை நான் அறிய மாட்டேன், நாளை நடப்பதை இறைவன் தான் அறிவான். ஆக யாராலும் சொல்ல முடியாது. பகுத்தறிவாளர் கழகத்தில் கல்கத்தாவில் ஒரு போட்டி வச்சாங்க. அங்க ஜோசியர்கள் மாநாடு நடந்தது. அங்க போய் சொன்னாங்க, டப்பா ஒரு 10 தலைவர்களுடைய பேரை சொல்றோம் நாட்டுல, இவன்லாம் எப்ப சாவான்னு சொல்லு, நீ இப்ப சொல்ல வேண்டாம், அதை கவர்ல போட்டு கையில கொடுத்து அவன் சாவும்போது நாங்க உடைச்சு பார்த்துக்கோம் என்று சொன்னாங்க. அதெல்லாம் எங்களால முடியாதுன்னு போயிட்டான். இதெல்லாம் மனிதனுடைய சக்திக்கு அப்பாற்பட்டது. இதெல்லாம் முடியக்கூடிய காரியமா? அப்படி இருந்தால் புலனாய்வு துறையே தேவையில்லை, ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்டே தேவையில்லை, சிபிஐயே தேவையில்லை. எல்லா விஷயங்களையும் இவர்கள் கையிலே ஒப்படைத்து இந்த திருடன் எங்கே இருக்கிறான், அந்த திருடன் எங்கே இருக்கிறான், இதை திருடியது யார், அதை திருடியது யார் என்று கண்டுபிடித்தா அரசாங்கத்துக்கு செலவு கணிசமாக குறைந்து போயிடும். ஆக இவற்றிலே இஸ்லாத்திற்கு எந்த வகையான நம்பிக்கையும் கிடையாது. என்னுடைய பெயர் ஜி அங்கப்பன், கரூர் நகரமன்ற மேல்நிலைப் பள்ளியில் கணித ஆசிரியராக பணிபுரிந்து கொண்டிருக்கிறேன். அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம், ஆலயம் தொழுவது சாலமும் நன்றே. இந்து மதத்திலும் கிறிஸ்தவ மதத்திலும் இரு பாலாரும் கோவிலுக்கு சமமாக சென்று குடும்பம் குட்டியோடு சென்று வழிபாடு செய்கிறார்கள். ஆனால் இஸ்லாம் மதத்தில் மசூதிக்கு ஆண்கள் மட்டும் சென்று வழிபாடு செய்கிறார்கள். இதற்கு சந்தேகத்தை தெளிவுபடுமாறு கேட்டுக்கொள்கிறேன். ஐயா அவர்கள் நம்முடைய மாணவ வசனத்திலே அடிக்கடி வருகின்ற ஒரு கேள்வியைத்தான் கேட்டிருக்கிறார்கள். முஸ்லிம் அல்லாத சகோதரர்களுக்கு அடிக்கடி எழுகின்ற ஒரு சந்தேகம், பெண்களை ஏன் நீங்கள் மசூதிக்குள் அனுமதிப்பதில்லை என்று ஒரு கேள்வி. இந்த கேள்விக்கு பதில் சொல்லும் முன்னால் ஒரு பொதுவான ஒரு கருத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். இது அடிக்கடி சொல்ல வேண்டி வரும் என்பதால் முன்கூட்டியே சொல்லிவிடுகிறேன். முஸ்லிம்கள் செய்வதெல்லாம் இஸ்லாம் ஆகாது, முஸ்லிம்கள் செய்வதெல்லாம் இஸ்லாமாக ஆகிவிடாது. முஸ்லிம்கள் செய்கின்ற தவறுகளுக்கெல்லாம் இஸ்லாம் பொறுப்பேற்க முடியாது, இல்லையா? அதே மாதிரி பல விஷயங்களிலே அப்படி முஸ்லிம்கள் நடந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த லிஸ்ட்ல சேர்க்க வேண்டிய விவகாரம் தான் நீங்கள் சொல்லக்கூடிய விவகாரம். நபிகள் நாயகம் சொன்னார்கள், பெண்கள் பள்ளிவாயலுக்கு வருவதை நீங்கள் தடை செய்யாதீர்கள் என்று சொன்னார். அவர்கள் விரும்பினால் அவர்கள் வரட்டும். நபிகள் நாயகம் காலத்திலே
பெண்கள் பள்ளி வாயிலே கலந்து கொண்டார்கள். அப்போது என்ன முறை இருந்தது என்று சொன்னால், ஆண்கள் முதல் வரிசையிலே இருப்பார்கள், அதற்கு அடுத்த வரிசையிலே குழந்தைகள் இருப்பார்கள், மூன்றாவது வரிசையிலே பெண்கள் இருப்பார்கள். தொழுகை முடிந்த பிறகு பெண்கள் முதலாவதாக வெளியேறி விடுவார்கள், அதற்கு பிறகு ஆண்களை சொல்வார்கள். பக்கவாட்டிலே உட்கார்ந்திருக்க மாட்டார்கள், ஆண்கள் முன்னாலும் பெண்கள் பின்னாலும் உட்கார்ந்திருப்பது என்ற ஒரு நிலை. குழந்தைகளோடு பள்ளிவாசலுக்கு வந்திருக்கிறார்கள், அதுவும் இடம்பெற்றிருக்கிறது வரலாற்றில். நபிகள் நாயகம் சொல்கிறார், ஒரு முறை நான் நீண்ட நேரம் வசனங்களை ஓதி, குர்ஆன் வசனங்களை ஓதி தொழ வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். ஆனால் ஒரு குழந்தையினுடைய அழுகுரல் கேட்கிறது. நான் அந்த தாயை கஷ்டப்படுத்த விரும்பவில்லை, ஆகவே விரைந்து அந்த தொழுகையை நான் முடித்துக் கொள்ள விரும்புகிறேன் என்று சொல்கிறார்கள். ஆக இதிலிருந்து என்ன தெரியாது? பெண்கள் குழந்தைகளோடு பள்ளிவாசலுக்கு வந்திருக்கிறார். ஆக பெண்கள் பள்ளிவாசலுக்கு வருவதற்கு எந்த தடையும் கிடையாது. இன்றும் பல ஊர்களில் அந்த நடைமுறை இருக்கிறது. இந்தியாவிலேயே பல ஊர்களில் இருக்கு, பல பள்ளிவாசல் இருக்கு. அரபு நாடுகளுக்கு சென்றால் பெண்களுக்கு என்று தனி பகுதி இருக்கிறது. மலேசியா, சிங்கப்பூர் நாடுகளுக்கு போனால் அங்கே நீங்க பார்க்கலாம், இன்றும் வந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். ஆனால் சில இடங்களிலே இல்லாமல், இந்தியாவில் தான் அதிகமாக இல்லாமல் இருக்கிறது. ஆனால் அதே சமயத்திலே இன்னொரு கட்டளையும் சொன்னார்கள், பெண்கள் பள்ளி வாயிலுக்கு வர வேண்டும் என்ற கட்டாயம் அவர்களுக்கு கிடையாது. ஆண்களுக்கு கட்டாயம், பெண்களுக்கு கட்டாயம் கிடையாது. ஏனென்றால் பெண்கள் பள்ளி வாயிலுக்கு 5 நேரமும் வர வேண்டும் என்று விதிக்கப்பட்டால் அவர் நிலைமை என்னவாகும் என்று யோசித்துக் கொள்ளுங்கள். 5 நேரம் பள்ளிவாசலுக்கு ஒரு பெண் வரணும்னா அது நடக்கக்கூடிய காரியமா முடியாது. ஆகவே அந்த இஷ்டத்தை பெண்களிடத்திலே விட்டுவிட்டார். நீங்க எப்ப இஷ்டமோ வாங்க, உங்களுக்கு வர முடியலன்னா இருந்துக்கிடுங்க. நீங்கள் வராததற்காக நீங்கள் தண்டிக்கப்பட மாட்டீர்கள், நீங்கள் குற்றவாளிகளாக ஆகிவிட மாட்டீர்கள். ஆக பெண்களுடைய இயல்பு நிலையை, அவருடைய பொறுப்புகளை மனதிலே கொண்டு ஆண்களுக்கு தராத ஒரு சலுகையை பெண்களுக்கு தரப்பட்டிருக்கு. ஆக இது அவர்கள் மீது கட்டாயமும் அல்ல, அவர்கள் வருவதை யாரும் தடை செய்யவும் முடியாது. இதுதான் உண்மையான. இந்த அரங்கிலே வழிந்து நிரம்பிக் கொண்டிருக்கும் பேரன்புக்குரிய இந்தியர்களே, உங்களுக்கு எனது காலை வணக்கம். சென்னையிலிருந்து, இந்த நிறுவனத்திலிருந்து நமது கேள்விகளுக்கெல்லாம் அழகாக பதிலளித்துக் கொண்டிருக்கின்ற மரியாதைக்குரிய டாக்டர் KVS அவர்களே, உங்களுக்கு எனது நன்றி. என் பெயர் இரா திருட்டினமூர்த்தி. தமிழ்நாடு மின்சார வாரியத்தில் இருந்து பணியாற்றி ஓய்வு பெற்றவன். எனது கேள்வி, நான் ஒரு இந்து மதத்தை சார்ந்தவன். ஆண்டுதோறும் நீங்கள் கொண்டாடுகின்ற ரமலான் நோன்பினை நான் ஒரு நாள் கடைபிடிக்கின்றேன். நோன்பு முடிந்த முன்பு பலருக்கு உணவு படைக்கின்றேன். அதில் எனக்கு ஒரு மன நிறைவு. என்றாலும் அதே போன்று இஸ்லாமிய நண்பர்களும் இந்துக்களின் இறை வழியில் ஈடுபட்டால் சமுதாய நல்லிணக்கம், சமத்துவ மனப்பான்மை ஏற்படும் அல்லவா? இதை ஏன் அவர்கள் செய்வதில்லை? செய்தால் என்ன தவறு என்பதற்கு தாங்கள் தயவு கூர்ந்து இதற்கு விளக்கம் அளிக்க என்று வேண்டுகின்றேன். ஐயா கிருஷ்ணமூர்த்தி அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கின்ற சந்தேகம், முதலாவதாக அவர்களுடைய நல்லிணக்க உணர்வுக்கு என்னுடைய பாராட்டுகள். நல்லிணக்கம், மனித நேயம் பற்றி அவர்கள் கொண்டிருக்கின்ற ஆழ்ந்த அக்கறைக்கு என்னுடைய நன்றிகளும் பாராட்டுகளும். அவர்கள் என்ன கேட்கிறார்கள்? ஆண்டுதோறும் நான் நோன்பு நோற்று, நோன்பு முடிஞ்ச பிறகு எல்லாருக்கும் நான் ஏற்பாடுகள் எல்லாம் செய்கிறேன். அதே போல முஸ்லிம்களும் இந்துக்களுடைய சில பண்டிகைகளை கொண்டாடி அதை பகிர்ந்து கொண்டால் என்ன என்பது மாதிரியான ஒரு கருத்தை அவர் கேட்கிறார். இந்த விஷயத்துல இது அவரவர்களுடைய நம்பிக்கை சார்ந்த விஷயம். எந்த விஷயத்தில் யாருக்கு என்ன நம்பிக்கை இருக்கிறதோ அதன்படிதான் செய்ய முடியும். இப்படித்தான் செய்ய வேண்டும் என்று நாம் யாரையும் எதிர்பார்க்க முடியாது, யாரையும் கட்டாயப்படுத்த முடியாது. நல்லிணக்கம் பெறுவதற்கு பல வழிகள் இருக்கின்றன. ஒருவன் தன்னுடைய தத்துவங்களை, கோட்பாடுகளை விட்டுக் கொடுக்காமலே கூட நல்லிணக்கம் காண முடியும். காந்தியடிகள் நல்லிணக்கத்தை பற்றி போதித்தார்கள். அவர் இந்திய சமய கோட்பாட்டிலிருந்து அவர் ஒருபோதும் விட்டுக் கொடுத்ததில்லை. தவத்திரு குண்டக்கொடிகள் அவர்கள் நல்லிணக்கத்தை போற்றியவர்கள். தமிழ்நாட்டிலே அவர் நல்ல ஒரு இந்துவாக இருந்து கொண்டே நல்லிணக்கத்தை போற்றியவராகத்தான் இருந்தார். அபுல் கலாம் ஆசாத் அவர்கள் நல்லிணக்கத்தை போற்றியவர்கள். நல்ல முஸ்லீமாக வாழ்ந்து கொண்டுதான் எல்லோரோடும் இணக்கமாக இருந்தார். ஆக தன்னுடைய கோட்பாடுகளை விட்டுக் கொடுத்துத்தான் நல்லிணக்கம் காண வேண்டும் என்று சொல்வது எல்லோராலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. யாரால் ஏற்றுக்கொள்ள முடியுமோ அது அவர்களை பொறுத்தது. ஆனால் இப்படித்தான் செய்ய வேண்டும் என்று நாம் எதிர்பார்ப்பது சரியாக எனக்கு படவில்லை. ஏனென்றால் அது அவர்கள் நம்பிக்கை சார்ந்த விஷயம். ஒரு நாத்திகனும் ஆத்திகனும் ஒன்றாக இருக்க முடியும் என்றால், இறைவன் மீது நம்பிக்கை கொள்ளாதவனும் இறைவன் மீது நம்பிக்கை கொண்டவனும் ஒன்றாக இருக்க முடியும் என்று சொன்னால்
இரண்டு இறை நம்பிக்கையாளர்கள் ஒன்றாக இருக்க முடியாதா? தத்தமது மதத்திலே உறுதியாக இருந்து கொண்டே நல்ல நண்பர்களாகவும் மனிதநேயர்களாகவும் வாழ முடியாதா? என்ன வாழலாம். ஆக நல்லிணக்கத்திற்கு என்ன தேவைப்படுகிறது என்று சொன்னால் மனித நேய உணர்வு தான் முக்கியம். எல்லாரும் மனிதர்கள், நாம் அனைவரும் மனிதர்கள். நம்மை அனைவரையும் படைத்தவன் ஒரே இறைவன் தான். நாம் அனைவரும் ஒரு ஆண் பெண்ணினுடைய, ஒரு தாய் தந்தையினுடைய வழித்தோன்றல்கள். இந்த உணர்வு வந்தா ஒற்றுமை ஏற்படும். நம்ம எல்லாம் படைத்த ஒரே ஒன்னை எந்த கடவுள் படைச்சானோ அந்த கடவுள் தான் என்னையும் படைச்சிருக்கான். என்ன படைச்ச கடவுள் வேற, ஒன்ன படைச்ச கடவுள் வேற என்பதாக அல்ல, ஒரு கடவுள் தான். கிறிஸ்தவர்கள் எல்லாம் படைச்சது ஜீசஸ், முஸ்லீம்களை படைச்சதெல்லாம் அல்ல. அப்படியெல்லாம் இருக்க முடியாது. ஒரு கடவுள் தான் இருக்க முடியும். அப்ப திடீர்னு மதம் மாறிட்டாருன்னு வைங்க, ஒரு கிறிஸ்தவர் இந்துவா போயிட்டா ரெக்கார்டை அங்க மாத்த வேண்டியிருக்கும். இந்த ரெக்கார்டெல்லாம் எடுத்து அந்த கடவுள்கிட்ட கொடுக்க வேண்டியிருக்கும். நம்ம ஓன் சைடுக்கு வந்துட்டான், இந்த ரெக்கார்டெல்லாம் நீ வச்சுக்கோ என்று கொடுக்க வேண்டிய எல்லாம் ஏற்பட்டு விடும். கடவுள் ஒருவன் தான். இதை நாம் தெளிவாக புரிந்து கொண்டு, அதே போல மனிதர்கள் அனைவருடைய உணர்வுகளும் ஒரே மாதிரியான, தனக்கு விரும்புவதையே பிறருக்கு விரும்பு. இந்த தத்துவத்தை பின்பற்றினாலே மனிதனும் திருந்தி விடுவான். எல்லாருக்கும் பசி இருக்கு, தாகம் இருக்கு, சுயமரியாதை உணர்வு இருக்கு, வெட்க உணர்வு இருக்கிறது, எல்லாம் இருக்கு. தன்னுடைய மதத்தை காயப்படுத்தினால் தனக்கு எப்படி கோபம் வருமோ அதுபோல அடுத்தவருடைய மதத்தை காயப்படுத்தினால் கோபம் வரும். இது சொல்லியா கொடுக்கணும்? இது மறந்துடுறானே. மிக இலகுவிலே அடுத்தவருடைய மதத்தை தாக்கி விடுகிறானே. தனது மதத்தவரை தாக்கினால் தனக்கு எப்படி வலி உண்டாகுமோ அதே போல அடுத்த மதத்தை தாக்கினால் அவர்களுக்கு வலி உண்டாகும். இது அவனுக்கு தெரியலையே. மனிதன் இரட்டை அளவுகோல்களை வைத்துக் கொள்கின்ற போதுதான் பிரச்சனை உருவாகிறது. டபுள் ஸ்டாண்டர்ட். தனக்கு ஒரு நீதி, அடுத்தவனுக்கு ஒரு நீதி. என்ன சொல்றான்? இவனுடைய மதத்தை தாக்கி எழுதினால், யாரா புஸ்தகம் எழுதினால் தடை செய்யலாம், தடை செய்ய இல்லையாங்க. அடுத்தவன் மதத்தை தாக்கி எழுதினா தடை செய்யாதே, கருத்து சுதந்திரத்தில் கை வைக்காதே அப்படின்னு. எப்படி? இவனுக்கு ஒரு அளவுகோல், அவனுக்கு ஒரு அளவுகோல். இப்படி எல்லாம் இரட்டை அளவுகோல்களை வைத்துக் கொள்ளாமல் தனக்கு விரும்புவதையே பிறருக்கும் விரும்புகின்ற இந்த மனப்பான்மையும் இந்த மனிதநேய உணர்வும் வருகின்ற போது நாம் நல்லிணக்கமாக வாழ முடியும். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. மேலை பழனியப்பன், கரூர் மாவட்ட திருக்குறள் பேரவையினுடைய செயலாளர். உடலையும் உள்ளத்தையும் தூய்மைப்படுத்துகிற இஸ்லாமியர்களுடைய நோன்பும் வெள்ளிக்கிழமை நடைபெறுகின்ற கூட்டு வழிபாடும் எங்களை மனம் ஈர்க்கின்ற, எல்லோரும் பின்பற்றுகிற ஒரு பண்பாடு. பல நிகழ்ச்சிகளை நாங்கள் நடத்துகிற பொழுது இஸ்லாமிய சகோதரர்கள் இன்னும் 5 நிமிடத்திலே எங்களுடைய 3வது தொழுகைக்கு போக வேண்டும், இன்னும் 10 நிமிடத்திலே எங்களுடைய 4வது தொழுகைக்கு போக வேண்டும் என்று சொல்வதை கண்கூடாக பார்க்கின்றோம். இந்த உலகத்தில் ஒரு காலகட்டத்தில் ஆழ்வார்களும் நாயன்மார்களும் கூட இறைவனுக்கு பூத்தொண்டும் பாத்தொண்டும் புரிவதே தங்களுடைய வாழ்க்கையின் இலக்காக கொண்டு வாழ்ந்திருக்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு ஒரு வேகமான சூழ்நிலை, பரபரப்பான உலகம், மனமது செம்மையானால் மந்திரம் ஜெபிக்க வேண்டாம் என்கின்ற நிலை. இந்த ஒரு காலகட்டத்திலும் கூட 5 வேளை தொழுகை என்பது கட்டாய கடமை என்று சொல்கின்றீர்களே, அது அவசியம்தானா? இந்த 5 வேளை தொழுகை செய்வது என்பது தாங்கள் செய்த தவறுகளுக்கு பிராயச்சித்தம் உடனடியாக தேடிக்கொள்வது என்று சொல்கிறார்களே, அதுவும் மார்க்க ரீதியாக சரிதானா என்பதற்கான விளக்கத்தை வேண்டுகிறேன். ஐயா, உங்க பேருன்னு சொன்னீங்க? பழனியப்பன் அவர்கள் ஒரு கேள்வி கேட்கிறார்கள். மனசு தூய்மையா இருந்தா போதுமே, எதுக்கு இந்த வணக்கங்கள் எல்லாம், இவையெல்லாம் அவசியம் தானா, இதுக்கெல்லாம் இவ்வளவு நேரத்தை செலவழிக்கணுமா, இப்படி நீங்க அடிக்கடி தொழுகிறது எல்லாம் உங்களுடைய பாவங்களை உடனடியாக கழுவி கொள்ளலாம் என்ற நோக்கத்திலே இந்த வணக்கங்களை செய்து கொண்டிருக்கிறீர்களா என்று கேட்கிறார்கள். இப்போ இந்த ஜெபம், இந்த தொழுகை என்பதே மனதை தூய்மைப்படுத்துவதற்கான ஒரு பயிற்சி தான். மனம் தூய்மையான பிறகு ஜெபம் எதற்கு நீங்கள் கேட்கிறீர்கள்? நாம் சொல்லுகிறோம் மனதை தூய்மைப்படுத்துவதற்கே இந்த ஜெபம் தேவை என்று சொல்லுகிறோம். மனசை தூய்மைப்படுத்துற வழிகள் என்ன, அதை பற்றி முதலாவதாக நாம் யோசிச்சு, மனம் எப்படி தூய்மைப்படும்? முதலிலே மனதை தூய்மைப்படுத்துவதற்கான முதல் நிலை என்னவென்றால், எது சரி, எது தவறு, எது நன்மை, எது தீமை என்பதை பற்றிய ஒரு தெளிவான ஞானம் வேண்டும். அதை பற்றிய தெளிவான அறிவு இல்லைன்னு சொன்னா மனசை தூய்மைப்படுத்த முடியாது. மது குடிக்கிறது நன்மைதான் நினைச்சிட்டு இருக்க வரைக்கும் அவன் திருத்த முடியுமா? என்று மது குடிப்பது ஒரு தீமை, மது குடிப்பது ஒரு பாவம் என்று அவனுடைய உள்ளத்திலே படுகிறதோ அப்போதான் அவன் திருந்துவதற்கு ஆரம்பிக்க முடியும். ஆக மனதை தூய்மைப்படுத்துவதிலே முதல் நிலை என்னவென்று சொன்னால், எது நன்மை எது தீமை என்பதை பற்றிய ஒரு தெளிவான சிந்தனையை அவனுக்கு உணர்த்த வேண்டும். இதனை உணர்த்துவது யார்? அடுத்த கேள்வி. இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னா, இந்த அதிகாரமும்
இந்த ஆற்றலும் இறைவனை தவிர வேறு யாருக்கும் கிடையாதுன்னு. எது நன்மை எது தீமைன்னு முடிவு செய்யக்கூடிய ஆற்றல் இறைவனுக்கு மட்டும்தான் உண்டு. மனிதன்கிட்ட கொடுத்தா என்ன என்று ஒரு கேள்வி கேட்கலாம். மனிதனுடைய முடிவெடுக்கின்ற திறமைகளை பார்க்கிற போது அவன் ஒரு அறிவிலே பரிணாம வளர்ச்சியில இருக்கிறான். 20 வயசுல ஒரு கருத்தை சொல்றான், 40 வயசுல ஒரு கருத்தை சொல்றான். கல்லே வேண்டாம் என்று தென்னை மரங்களை வெட்டுகிறான், கல்வேண்டுவோர் கழகத்திற்கும் பின்னாலே தலைவராகவும் ஆகிவிடுகிறான். இப்படியெல்லாம் மனிதனுடைய வாழ்க்கையிலே பல முரண்பாடுகளை உங்களாலே பார்க்க முடியும். ஒரு வயசுல ஒரு கருத்து, இன்னொரு வயசுல ஒரு கருத்து, ஒரு நாட்டிலே ஒரு கருத்து, இன்னொரு நாட்டிலே ஒரு கருத்து. மது எடுத்துக்கிட்டீங்கன்னா மேல் நாட்டை பொறுத்த வரைக்கும் தண்ணி மாதிரி அது. அவர்களுக்கு அங்க போய் நீங்க யாராவது மது குடிக்கிறது தீமைன்னு சொன்னா உங்களை ஒரு மாதிரியா பார்ப்பாங்க. ஏன்னா தண்ணி கூட கிடைக்குமோ இல்லையோ எல்லா இடத்துலயும் மது கிடைக்கும், தண்ணி கேட்டா தான் ஒரு மாதிரியா பாக்குறாங்க. ஆக அந்த சமுதாயத்தை பொறுத்தவரையிலே மது என்பது ஒரு தீமையே கிடையாது. ஆக தீமைகளை பற்றிய உணர்வு ஆளுக்கு ஆள் மாறுகிறது, இடத்துக்கு இடம் மாறுகிறது, காலத்திற்கு காலம் மாறுகிறது. ஒரே மனுஷனே மாறுகிறான், பல முறையாக மாறுறான். ஆகவே இந்த முடிவை இறைவன்ட்டே ஒப்படைத்து விடுங்கள் என்று இஸ்லாம் சொல்கிறது. ஆக தூய்மைப்படுத்துவதற்கான முதல் நிலை எது நன்மை எது தீமை என்பதை பற்றி அறிவு. இரண்டாவது, மன சாட்சியோடு நடத்துகின்ற போராட்டம். மன இச்சைக்கும் மனச்சாட்சிக்கும் நடக்கின்ற போராட்டம். ஒரு தீமை செய்கிற போது உள்ளத்திலே ஏற்படுகின்ற ஒரு குறுகுறுப்பு உணர்வு, ஐயோ இது பாவமாச்சே, இது தீமையாச்சேங்கிற உணர்வு இருக்கு பாருங்க, அதுதான் தீமையை தடுக்கிற முதல் படி. அந்த உணர்வு கூட இல்லைன்னு சொன்னா அவனால் ஒண்ணும் செய்ய முடியாது. ஆனா இதுல உள்ள ஒரு பெரிய பலவீனம் என்னன்னு சொன்னா, எந்த தீமையுமே முதலாவது செய்கிற போது ஒரு குற்ற உணர்வும், பின்னர் தொடர்ந்து செய்கிற போது அது பழகி போவதும், அந்த மனசாட்சியை வென்று விடுவதும் மனிதனுடைய இயற்கையா இருக்கு. முதல் கொலை செய்யும் போது எல்லாருமே கொஞ்சம் பதட்டத்துக்கு ஆளாயிருப்பான். முதல் முறையா லஞ்சம் வாங்கும் போது ஐயோ கொஞ்சம் பாவமா இருக்கே, அவனை கஷ்டப்படுத்த நினைச்சிருப்பான். கொஞ்ச நாள் போனா இதுதான் நம்முடைய வாழ்க்கை முறையே தான். அரசாங்க சம்பளத்தை வாங்கிட்டு இருந்தா போக வேண்டியதான். 2 பொம்பளை பிள்ளை இருக்கு, கல்யாணம் பண்ணி கொடுக்கணும், அந்த வேலை இருக்கு, இந்த வேலை இருக்கு, இந்த தடவை 4000 5000 சம்பளம் வாங்கிட்டு குடும்பத்தை நடத்தணுமா, அதெல்லாம் சரி வராதுப்பா. கிம்பளமும் சம்பளத்தின் ஒரு பகுதியே என்று எண்ணிக்கொள்கிறான். ஆக மனசாட்சியை எளிதிலே வென்று விடுகிறான். மனசாட்சியை வென்று விடுவது என்பது மனிதனுக்கு எளிதான காரியமாக இருக்கிறது. மனசாட்சி மனிதனை காப்பாற்றும். நபிகள் நாயகம் சொல்லியிருக்கிறாங்க, அதை பற்றி தெளிவா சொல்லியிருக்காங்க. எது நல்லது என்று சொல்லுகிற போது, எது நல்லது கெட்டது என்று அறிவதற்கு உனக்கு ஒரு வழியை சொல்லித் தருகிறேன் நபிகள் நாயகம் சொன்னாங்க. எதை செய்கிற போது உன்னுடைய மனம் அமைதி பெறுகிறதோ அது நல்ல செயல், எதை செய்கிற போது உன்னுடைய மனம் அலைக்கழிக்கப்படுகிறதோ அது தீமையான செயல் என்று உணர்ந்து கொள் என்று சொன்னார்கள். இது ஒரு இரண்டாவது. மூன்றாவது, இந்த மனசாட்சியினுடைய ஒருத்தலை மனிதன் வென்று விடுகிற போது அவனை பாதுகாக்கின்ற கேடயம் இறை உணர்வுதான். இறைவன் நம்மை கண்காணித்துக் கொண்டிருக்கிறான். இறைவனுடைய பார்வையிலிருந்து நம்மால் தப்ப முடியாது. இறப்புக்கு பின்னாலே ஒரு வாழ்க்கை உண்டு, அதிலே இறைவன் கணக்கு கேட்பான், அதில் பதில் சொல்லியாக வேண்டும் என்ற உணர்வு ஆழமாக பதிந்து விடுகிற போது யாரும் ஏமாற்ற முனைவதில்லை. ஒரு இஸ்லாமிய அறிஞருடைய வாழ்க்கை நடந்த ஒரு சம்பவத்தை சொல்கிறேன். ஒரு ஊருக்கு போறார், ஒரு பெரிய மகான். அவருடைய சிஷியர்கள்லாம் நிறைய அன்பளிப்புகளை ஒன்று கொடுத்துறாங்க அவருக்கு. அதுவே பெரிய லக்கேஜ் நிறைய சேர்ந்து போச்சு. இதை எப்படா தூக்கிட்டு போறதுன்னு மலைச்சு நிற்கிறார் அவர். அப்ப அங்க ஒரு டிடி வரார், அவரு அவருடைய அபிமானி. அவர் சொல்றாரு, ஐயா நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க, நான் தான் வாரேன் இந்த வண்டியில, நான் சமாளிச்சுக்கிறேன், நீங்க வண்டியில ஏறுங்க அப்படின்றாரு. இவர் சொன்னாரு, நான் ரொம்ப தூரம் போக வேண்டியிருக்கு அப்படின்றாரு. எங்க வரைக்கும் போக வேண்டியிருக்கு? அடுத்தவன் ஃப்ரெண்டு தான் வராரு, அடுத்த டிடி, நான் அவர்கிட்ட சொல்லி உங்களுக்கு செட் பண்றேன் போங்க அப்படின்றாரு. இல்லப்பா நான் ரொம்ப தூரம் போக வேண்டியிருக்கு. சரி எந்த ஊருக்கு தான் போகணும் சொல்லுங்களேன் அப்படின்றாரு. நான் இறைவனை சென்று சந்திக்க வேண்டியது. அங்க யாருப்பா வந்து காப்பாத்துவா? எந்த டிடி வந்து என்ன காப்பாத்துவாரு என்று சொல்லிவிட்டு அவர் அதை சரக்கு கட்டணம் செலுத்தாமலே எடுத்துக்கொண்டு போக மறுத்து விடுகிறார். ஆக இந்த இறை உணர்வு ஆழமாக நம்முடைய உள்ளத்திலே வேரூன்றி இருக்கிற போது எந்த சூழ்நிலையிலும் தீமை செய்யக்கூடாது என்ற உணர்வை அது நமக்கு ஏற்படுத்துகிறது. ஆக இந்த இறை உணர்வை வலுப்படுத்துவதற்காகத்தான் இந்த 5 நேர தொழுகை. ஏனென்றால் மனிதன் மிக பெரும் மறதியாளன். மறதி இல்லைன்னா அரசியல்வாதிகளுக்கு வாழ்க்கையே கிடையாது. மனிதனுடைய மறதியை நம்பித்தானே அரசியல்வாதிகள் தங்களுடைய வாழ்க்கையே நடத்தி கொண்டிருக்கிறார்கள். ஆக மனிதனுக்கு ரொம்ப மறதிங்க, சீக்கிரமா மறந்துடுவான். கடவுளே பாருங்க, ஏதாவது நோய் வந்து வைங்க, கடவுளே கடவுளேம்பான். நோய் போச்சுன்னா அவ்வளவுதான், கடவுளாது இன்னொன்னாது. ஆக மனிதனுக்கு அவ்வப்போது உணர்த்தி கொண்டே இருக்க வேண்டும், இறை உணர்வை அவனுக்கு ஊட்டிக் கொண்டே இருக்க வேண்டும். ஆகவேதான் தொழுகையை பற்றி குர்ஆனிலே சொல்லுகிற போது
ஜிக்கர் என்ற வார்த்தை பயன்படும். ஜிக்கர் என்றால் நினைவூட்டல் என்று பொருள். தொழுகைக்கு நினைவூட்டல் என்று பெயர் வைக்கப்பட்டிருக்கிறது. காலையில தொழுதுட்டு வந்தாச்சு, மீண்டும் மத்திய வேளையிலே இறைவனை சென்று சந்திக்க வேண்டும். ஆகவே இடைப்பட்ட நேரத்திலே நீ செய்கின்ற காரியங்களை இறைவனுக்கு பயந்து, இறைவனுக்கு அஞ்சி அந்த காரியங்களை செய். மீண்டும் மாலையிலே சந்திக்க வேண்டும், இரவிலே சந்திக்க வேண்டும். ஆக தொடர்ந்து இறைவனை சந்திக்கின்ற நிலை ஏற்பட்டால் அந்த இறை உணர்வு அதிகமாகும் என்பதற்காகத்தான் இந்த பயிற்சி தரப்படுகிறது. எல்லோருக்கும் வணக்கம். என் பெயர் கேப்டன் நல்லையா, ஓய்வு. நான் பார்ட்டிஷனுக்கு முன்பு, அதாவது சுதந்திரத்துக்கு முன்பு ராணுவத்தில் பொறியியல் பிரிவில் சேர்ந்து 1975 வரை 33 ஆண்டுகள் பணியாற்றி ஓய்வூதியம் பெற்று வீட்டில் இருக்கிறேன். எனக்கு நிறைய இஸ்லாமிய நண்பர்கள் உண்டு. அவர்களுடன் அவ்வப்போது நான் இஸ்லாமை பற்றி விவாதிப்பது உண்டு. அந்த நட்பும் இன்று வரை தொடர்கிறது. அதில் ஒரு நண்பருடன் நான் பேசிக் கொண்டிருந்த பொழுது பேச்சுவாக்கில் அவர் சொன்னார், திருக்குரானில் உள்ளபடியெல்லாம் நடக்க முடியாதுங்க. அதுல ஒரு சமயத்தில் இப்படி சொல்லுது, ஒரு சமயத்தில் அப்படி சொல்லுது. உதாரணத்துக்கு ஒரு இடத்துல மது அருந்தலாம் என்று சொல்லுகிறது, ஒரு இடத்துல மது அருந்தக்கூடாது என்று சொல்லுகிறது அப்படின்னு சொன்னார். எனக்கு அவருடைய பதிலில் உடன்பாடு இல்லை. இவர் ஏதோ தவறு செய்கிறார் என்று எனக்கு பட்டது. அதை வேறொரு நண்பர்கள் மூலமாக விசாரித்த பொழுது அவர் சொன்னார், எது எப்படி இருந்த போதிலும் மதுவும் வட்டியும் இஸ்லாத்தில் தடை செய்யப்படுகிறது என்ற வஹி அறிவிப்பு வந்தவுடன் மதீனா நகரில் மதுக்கூடங்கள் சாலைகளில் போட்டு உடைக்கப்பட்டு மது ஆராய் பெருகியது என்று சொன்னார். இது எனக்கு உடன்பாடு உள்ளது. இது விவரமாக தயவு செய்து விளக்கம் அளிக்க வேண்டுகிறேன். ஐயா நல்லையா அவர்கள் கேட்கின்ற கேள்வி, மது இஸ்லாத்திலே தடை செய்யப்பட்டிருக்கிறதா இல்லையா, ஒரு முஸ்லிமே என்ன குழப்பறாரு என்று அவர்கள் குழம்பி போயிருக்கிறார்கள். முஸ்லீம் அல்லாதவர்களுக்கு கூட தெரியும், இது முஸ்லீமுக்கு தெரியணுங்கிற அவசியமே கிடையாது. முஸ்லீம் அல்லாத சகோதரர்களுக்கே தெரியும், இஸ்லாத்திலே மது பூரணமாக தடை செய்யப்பட்டிருக்கின்ற ஒன்று என்பது எல்லோருக்கும் தெரியும். நபிகள் நாயகர் ரொம்ப தெளிவா சொன்னாங்க, எந்த ஒரு பொருளை சிறிய அளவில் உட்கொண்டாலும் அது போதை ஏற்படுத்துமோ அதை அதிக அளவிலே உண்ணாதே. நம்மால் சொல்றான்ல, கொஞ்சமா அடிச்சுக்கிறான்ல, கொஞ்சமா போனா ரொம்ப எல்லாம் மொடாக்கூடிய எல்லாம் கிடையாதுங்க, கொஞ்சமா அடிச்சுக்கிறோம் அப்படின்றான்ல, அது கூட சொல்லியிருக்காங்க. எந்த பொருளை கொஞ்சமா குடிச்சாலும் மது வந்தாலும் அதை அதிக அளவுல குடிக்காதேன்னு சொல்லி மதுவை பல்வேறு கோணங்களிலே கண்டித்திருக்கிறார்கள். மது குடிப்பது மட்டுமல்ல, மதுவை காய்ச்சுவது, மதுவை சுமப்பது, மதுவை வணிகம் செய்வது, மதுவை எடுத்துச் செல்வது, மதுவை பரிசாக கொடுப்பது, எல்லாவற்றையும் தடை செய்திருக்கிறார். ஆக இஸ்லாத்திலே ரொம்ப தெளிவாக தடை செய்யப்பட்ட ஒரு விஷயத்தை ஏன் அந்த நண்பர் அப்படி குழப்பினார் என்று எனக்கு தெரியவில்லை. ஒருவேளை இதை வைத்து குழப்பியிருப்பாரோ என்று நான் எண்ணுகிறேன். இஸ்லாமிய சட்டங்கள் வருகிற போது கொஞ்சம் படிப்படியாக வரும். அதாவது அந்த காலத்தில் அவர்கள் மொடா குடியர்கள், அந்த அரபு மக்கள் மொடா குடியர்கள், குடி இல்லாம அவனால் இருக்கவே முடியாது. அவங்கிட்ட போய் திடீர்னு குடியை நிறுத்தினா அவனால விட முடியாது. அப்ப ஒருத்தனை திருத்தும் போது கொஞ்சம் படிப்படியா திருத்தணும். டக்குன்னு ஒரு காரியத்தை சொன்னா செய்ய முடியாது. அப்ப குர்ஆன்ல வசனம் வருது, மதுவிலே நிறைய கேடுகள் இருக்கின்றன. சும்மா பொதுவா தடை செய்யாம மதுவுல கேடு இருக்குப்பான்னு ஒரு வசனம் வருது. அப்புறம் வசனம் வருகிறது, மது குடித்த நிலையில் பள்ளிவாசலுக்கு வராதே, தொழுகைக்கு வராதே என்று 2வது கட்டளை. 3வது கட்டளை குடிக்காதேன்னு வரும். ஒருவேளை இதைத்தான் அவர் குழப்பிக் கொள்கிறாரோ என்னவோ என்று நான் கருதுகிறேன். ஆனால் எந்தகைய சந்தேகத்திற்கும் இடமில்லாமல் மது குடிப்பதற்கு எந்த அனுமதியும் கிடையாது. நபிகள் எந்த அளவு சொல்லியிருக்காங்கன்னா, அந்த காலத்தில் சொன்னா நோய்க்காக குடிக்கலாமா என்று கேட்டார்கள். சொன்னார்கள், மது மருந்தல்ல அதுவே நோய் என்று சொன்னார்கள். மது மருந்தல்ல அதுவே நோய் என்று சொன்னார்கள். ஆக எந்த காரணத்தை காட்டியும் மதுவை அருந்துவதற்கு இஸ்லாத்திலே எந்த அனுமதியும் கிடையாது. ஏ பழனியப்பன், சிஎஸ்ஐ ஹையர் செகண்டரி ஸ்கூல்ல ஆசிரியராக பணிபுரிகின்றேன். பொதுவா இப்ப நாட்டில் எடுத்துக்கிட்டா நிறைய பேர் முஸ்லீம் ஆகணும்னு விரும்புறாங்க. 5 நேரம் தொழுகை நடத்துறாங்களே, பார்க்கலாம் நம்மளும் அதுல என்ன நன்மை கிடைக்குமோ அப்படின்னு சொல்லி
ஆசைப்படுறாங்க. ஆனா நீங்க ஒரு கண்டிஷன் ஒன்று வச்சிருக்கீங்க. ஏன்னா விருத்த சேதனம் இல்லாம அவங்க முஸ்லீமா இருக்க முடியாது, தலையில தொப்பி மாட்டா முஸ்லீமா இருக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி. ஏன் இது இல்லாம ஒரு முஸ்லீம் அல்லாத சகோதரர் முஸ்லீமா ஏற்றி அவர்களுக்கு பெண் கொடுக்க கட்டை இப்படி அவங்களோடு சமாதானமாக இருக்க முடியாது? இப்ப சொல்றீங்களே மானிட வசனம் கேள்வி பிறந்தது, இது நம்ம ஏன் தலையில தொப்பி மாட்ட நடத்தணும்? அது இல்லாம ஆவரேஜ் தனியா முஸ்லீம் நாங்கன்னு காட்டிக்காம எல்லாரும் ஒரே மாதிரி இருக்கலாம் இல்லையா? அதுதான் அந்த எய்தி எல்லாம் ஏத்துக்கிட்டாரு. அந்த விருத்த சேதனம் பண்ணாம தலையில தொப்பி மாட்டாம நான் ஒரு முஸ்லீம் அப்படின்னு சொல்றதா எல்லாம் ஏத்துக்க மாட்டாரா? அதான் என்னுடைய கொஸ்டின். நல்ல கேள்வி. ஐயா கேட்கிற கேள்வி என்ன, தலையில தொப்பி மாட்டினா தான் முஸ்லிமா, சர்க்கம்சிஷன் விருத்த சேதனம் செய்து கொண்டால் தான் முஸ்லிமா, இதெல்லாம் இல்லாம முஸ்லிமா இருக்க முடியாதா என்று ஒரு கேள்வி கேட்கிறார்கள். முதலாவதாக தொப்பியை எடுத்துக்குவோம். தொப்பி விவகாரம் இருக்க இது இஸ்லாத்துல ஒரு கட்டாய கடமையும் கிடையாது, ஒண்ணும் கிடையாதுங்க. இது ஒரு லோக்கல் கல்ச்சர், உள்ளூர் பழக்கம், அவ்வளவுதான். இதே கேரளாவுக்கு போனீங்கன்னா அங்க தொப்பியே போட்டுக்க மாட்டாங்க. கேரளாவில் உள்ள முஸ்லீம்கள், இந்தியாவிலே முதலாவதாக இஸ்லாம் வந்தது கேரளாவுக்கு தான். கேரளாவில் உள்ள முஸ்லீம்கள் யாரும் தொப்பி போடுறது கிடையாது. அரபு நாட்டுக்கு போய் பாருங்க, யாரும் தொப்பி போட மாட்டாங்க. தொப்பி என்பது இந்த ஊருடைய கலாச்சாரமாக ஆகிவிட்டதை தவிர இது இஸ்லாமிய சின்னத்திலே இது சேர்க்கை கிடையாது. ஆக போடாமலும் யாரும் முஸ்லீமா இருக்கும். அடுத்தது இந்த விருத்த சேதனத்தை பற்றி சொன்னீங்க. இதுவும் ஒண்ணு கட்டாயம் இல்ல. இஸ்லாத்துல ரெண்டு வகையான கடமை இருக்குங்க. ஒன்று கட்டாய கடமை என்று ஒன்று இருக்கிறது, பரல் என்று சொல்வார்கள் அரபியில. ஆப்ளிகேட்டரி டியூட்டி, கட்டாயம் செய்தே ஆக வேண்டும். 5 நேரம் தொழுதாக வேண்டும், வருடத்திலே 30 நாள் நோன்பு நோற்றாக வேண்டும், வருமானத்தில் எஞ்சியதிலே 2.5% கொடுத்தாக வேண்டும், வசதி உள்ளவர்கள் புனித யாத்திரை மேற்கொண்டாக வேண்டும். இது போன்ற சில கட்டாய கடமை இருக்கு. இன்னொன்று உபரியாக செய்கின்ற கடமை, செய்தா நன்மை, அது செஞ்சீங்கன்னா உங்களுக்கு நன்மை, செய்யாட்டா ஒண்ணும் தப்பு கிடையாது. அப்படி சில கடமைகள் இருக்கு. ஆப்ஷனல் ரெஸ்பான்ஸ், ஆப்ஷனல் டியூட்டி, செஞ்சா நன்மை, கொஞ்சம் கூட மார்க், அந்த மாதிரியான கடமை இருக்கு. நீங்க சொல்லக்கூடிய இந்த விருத்த சேதனம் கூட அந்த வகையிலே சேர்ந்ததான். ஒருவர் விருத்த சேதனம் செய்யாமலே கூட முஸ்லீமாக இருக்க முடியும். விருத்த சேதனம் செய்துதான் ஆக வேண்டும் என்று எந்த கட்டாயமும் கிடையாது. இறைவனை பொறுத்தவரையில முஸ்லிம் என்பதற்கு அவன் 2 முக்கியமான விஷயங்களை எதிர்பார்க்கிறான். நம்பிக்கை, நற்செயல். நம்பிக்கை என்றால் ஏக இறைவன் மீது நம்பிக்கை, அவனுடைய தூதர்கள் மீது நம்பிக்கை, இறப்புக்கு பின்னால் உள்ள மறுமை வாழ்க்கையின் மீது நம்பிக்கை. இது முக்கியமானது. இரண்டாவதாக நற்செயல். நற்செயலும் 2 வகைப்படும். கடவுளுக்கு செய்ய வேண்டிய கடமைகள், மனிதர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் என்று. தொழுகை, நோன்பு இதெல்லாம் கடவுளுக்கு செய்ய வேண்டிய கடமைகள். அதே போல மனிதர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள், கணவனுக்கு, மனைவிக்கு, பெற்றோருக்கு, பிள்ளைக்கு, உறவினர்களுக்கு, அண்டை வீட்டினருக்கு, ஏழைகளுக்கு, அனாதைகளுக்கு, தொழிலாளர்களுக்கு, நலிவுற்றினருக்கு என்று செய்ய வேண்டிய கடமை எல்லாம் இருக்கு. இந்த 2ஐயும் செய்யணும். ஆக நம்பிக்கை, நற்செயல், இந்த 2 யார் செய்யறானோ அவன் இறைவனுடைய பார்வையில முஸ்லிமாக ஏற்றுக்கொள்ளப்படுவான். இதுதான் இஸ்லாத்தினுடைய நிலை. என்னுடைய வணக்கங்கள். என்னுடைய பெயர் புலவர் மாணிக்கம். நான் ஓய்வு பெற்ற ஒரு தமிழாசிரியன். இந்த கரூர் நகரத்திலே வாழ்ந்து வருகிறேன். எனக்கு மாணவர்களாக சில இஸ்லாமிய மாணவர்கள் உண்டு, நண்பர்கள் உண்டு, சில தலைவர்களுடைய தொடர்புகளும் உண்டு. அதன் வழியாக நான் என்னுடைய ஐயப்பாட்டை கேட்கலாம் என்று விரும்புகிறேன். என்னுடைய வினா, அன்பு, இரக்கம், கருணை, தியாகம், மனிதநேயம் ஆகியவற்றை எல்லா மதங்களும் போதித்தாலும் இஸ்லாம் அதை சிறப்பாக வலியுறுத்தி கூறுகிறது, வாழ்விலே கடைபிடிக்க வேண்டும் என்று சொல்லி. இந்த செயல்பாடு இல்லாத பற்றுறுதி அல்லது பக்தி வீணென்றும் உயிரற்றதென்றும் விளக்கங்கள் கூறப்படுகின்றன. அப்படி இருக்கும்போது நம்முடைய வாழ்க்கையிலே செயல்பாடு இல்லாமல், அதாவது மேற்சொன்ன அந்த கருணையும் அன்பும் இரக்கமும் மனிதநேயமும் நம்முடைய வாழ்க்கையிலே செயல்பட முடியாமல் நாம் வழிபடுகின்ற வழிபாடும் நம்முடைய சடங்குகளும் நம்முடைய நோன்புகளும் நம்மை ஆன்மீக வாழ்வுக்கு அழைத்து செல்லுமா, இது மனித சமுதாயத்திற்கு பயன்படுமா என்பதே என்னுடைய வினா.
ஐயா புலவர் மாணிக்கம் அவர்கள் ஒரு கேள்வியை கேட்டிருக்கிறார்கள். நமக்கெல்லாம் ஒரு பற்றுறுதி, மார்க்கத்தின் மீது சமயத்தின் மீது ஒரு விசுவாசம் பற்றுறுதி இருக்கிறது. ஆனா செயல்பாடு இல்லை, வெறும் நம்பிக்கை மட்டும் இருக்கிறது, செயல் இல்லை என்று கேட்கிறார்கள். இது எந்த வகையில பயன்படும் என்பதில் அவர்களுடைய கேள்வி. இஸ்லாம் இதை பற்றி தெளிவான கருத்தை சொல்லியிருக்கிறது. நம்பிக்கை நற்செயல் ரெண்டும் இணைந்தே வர வேண்டும். நீங்கள் குர்ஆனை புரட்டினீர்கள் சொன்னால் அடிக்கடி ஒரு வாசகத்தை படிக்கலாம். இன்னல்லதீன ஆமனு வஅமிலு ஸாலிஹா, நம்பிக்கை கொண்டு நற்செயல் புரிபவர்கள், நம்பிக்கை கொண்டு நற்செயல் புரிபவர்கள் ரெண்டையும் சேர்த்தே தான் சொல்லப்பட்டது. திருக்குர்ஆன் ஒரு ஓமையின் மூலமாக இதை விளக்கி காட்டுகிறது. இந்த நம்பிக்கை என்பது ஒரு மரத்திற்கு ஒப்பாகும். அந்த மரத்தினுடைய வேர்களோ ஆழமாக பூமியிலே சென்றிருக்கிறது, அதனுடைய கிளைகளோ வானலாக உயர்ந்திருக்கிறது, அது கனிகளை கொடுத்துக் கொண்டே இருக்கிறது. ஆக வேர் என்பது நம்பிக்கை, கனிகள் என்பது நற்செயல். எந்த அளவுக்கு வேறு ஆழமா இருக்கோ, எந்த அளவுக்கு வேறு உறுதியா இருக்கோ, அந்த அளவுக்கு கனிகள் அதிகமாக வரும். ஆக நம்பிக்கை இருந்து நற்செயல் நிச்சயமாக இல்லாமல் போகாது. நற்செயல் இல்லை என்று சொன்னால் நம்பிக்கையிலேயே கோளாறு என்று பொருள். நம்பிக்கை ஆற்ற ஒழுங்கா இருக்கோ தெளிவா இருக்கோ அவன் நற்செயல் புரியவனாகத்தான் இருக்க வேண்டும். இல்ல பேரளவிலே வாயால மொழிந்திருக்க வேண்டும். நான் இறைவன் மீது நம்பிக்கை கொள்கிறேன், இறை தூதர் நம்பிக்கை என்று வாயால மொழிஞ்சிருக்கணும். இல்லாவிட்டால் எங்க அப்பா முஸ்லிம், எங்க அம்மா முஸ்லிம், நான் முஸ்லிம் என்று ஏதோ பரம்பரை ரீதியாக அவனுடைய உறுதி இருக்க வேண்டும். அல்லது ஒரு சமுதாய அடையாளத்துக்காக அந்த சமயத்தை அவன் வைத்துக் கொண்டிருக்க வேண்டும். உள்ளபடியே அவன் சிந்தித்து இதனுடைய கருத்துக்களை ஆழமாக சிந்தித்து அவன் ஏற்றுக்கொண்டிருப்பானேயானால் அந்த நம்பிக்கை நிச்சயமாக செயலுடையமாக வந்தே தீர வேண்டும். ஆக செயலிலே மோசம் என்று சொன்னால் நம்பிக்கையிலே கோளாறு என்றுதான் அதற்கு பொருள். ஆக இரண்டும் ஒன்றாக இணைந்து வருவதைத்தான் இஸ்லாம் வரவேற்கிறது. நபிகள் நாயகன் தெளிவாக சொல்லியிருக்காங்க, ஒருவன் திருடுகின்ற போது அவன் முஸ்லீமாக இருப்பதில்லை, ஒருவன் விபச்சாரம் செய்கிற போது அவன் முஸ்லீமாக, அந்த சமயத்தில் இஸ்லாம் அவனை விட்டு போயிடுன்றான். திருப்பி எப்ப திரும்பி வரானோ அப்பதான் முஸ்லீம்ன்றான். ஆக தீமைகளை செய்கிற போது அவன் இறை நம்பிக்கையாளனாக நிச்சயமாக அவன் இருக்க முடியாது. ஆக நம்பிக்கையில ஏற்பட்ட கோளாறு தான் நற்செயலில் ஏற்பட்ட கோளாறுக்கும் விட்டு செல்கிறது. இதை நான் உங்களுக்கு தெளிவாக சொல்ல விரும்புகிறேன். கேள்வியும் கேட்க விரும்புகிறேன். இன்று நம்பிக்கையும் விசுவாசமும் ஊன்ற கட்டப்பட்டிருக்கும் இஸ்லாமிய நாடுகளில் அமைதியற்ற ஒரு நிலைமையும் போர் குணமும் தலை தூக்கி இருப்பதற்கு இந்த நான் முதலிலே கூறிய இரக்கமும் அன்பும் மனிதநேயமும் வெளிப்படுகிற ஒரு செயல்தானா? இதை குறித்து இஸ்லாம் என்ன கருதுகிறது? ஐயா அவர்கள் கேட்கிறார்கள், அன்பையும் அமைதியையும் போதிக்கின்ற இந்த இஸ்லாமிய நாடுகளிலே ஏன் இந்த போரும் மோதலும் பூசலும் என்று கேட்கிறார்கள். இது பெரிய கேள்வி. இது ஒரு 15 நிமிஷம் ஒரு 20 நிமிஷம் சொல்ல வேண்டிய ஒரு பதில். இந்த போருக்கான காரணங்களே ஒன்று, இந்த ஆட்சியாளர்களுடைய சுயநலம் தான் இந்த மோதலுக்கு முக்கியமான காரணம். ஆட்சியாளர்களுடைய சுயநலம். ஈராக்காரன் குவைத் மேல படையெடுத்தாருன்னா என்ன இஸ்லாமிய காரணம் என்ன இருக்கு? ஒண்ணும் கிடையாது. நாடு பிடிக்கிற ஆசை தான், வேற ஒண்ணும் கிடையாது. ஆக இங்கே ஆட்சியாளருடைய சுயநலம் இத்தகைய தீமைகளுக்கு வழிவகுத்து சென்றிருக்கிறது. இது ஒரு காரணம். இன்னொன்று, முஸ்லிம்கள் மீது தொடுக்கப்படுகின்ற சில அநீதிகள் அவர்களை போராட வைத்திருக்கு. இன்னைக்கு பாலஸ்தீனத்துல போராடுறாங்கன்னா அவர்கள் மீது இழைக்கப்படுகின்ற அநீதி, யூதர்களை அந்த நாட்டிலே கொண்டு வந்து சேர்த்து அங்கே ஒரு புதிய நாட்டை உருவாக்கி அங்கிருந்து மக்களை அங்கிருந்து வெளியேற்றி இன்று ஒரு கலவரத்தை புரிந்து கொண்டிருக்கிறார்கள். ஆக அந்த கலவரத்துக்கு முஸ்லிம்கள் எந்த வகையிலும் பொறுப்பல்ல. இது வல்லரசுகள் செய்த ஒரு சதி. யூதர்களுக்கு அநீதிப்பட்டது உண்மை. ஐரோப்பாவிலே மிக அவர்களுக்கு கொடுமை இழைக்கப்பட்டன. அந்த கொடுமைகளை இழைத்தவர்கள் முஸ்லிம்கள் அல்லவே. முஸ்லிம்கள் யாரும் அவங்க மீது அநியாயம் பண்ணலையே. இன்னும் சொல்ல போனால் நீங்கள் வரலாற்றை புரட்டி பார்த்தால் ஐரோப்பிய நாடுகளிலே அதாவது யூதர்கள் கொடுமைக்குள்ளான காலகட்டத்தில் அமைதியாக வாழ்ந்த இடம் முஸ்லிம் நாடுகள் மட்டும்தான். இது அந்த அறிஞர்களே ஒத்துக்கொள்கிறார்கள். ஸ்பெயினில் யூதர்கள் வாழ்ந்தார்கள். 14வது நூற்றாண்டு வரை முஸ்லிம்களுடைய ஆட்சி அங்கே நடைபெற்றது.
ஒரு அறிஞர் எழுதுகிறார், ஐரோப்பாவிலே முஸ்லிம் யூதர்கள் எங்காவது அமைதியாக வாழ்ந்தார்கள் என்று சொன்னால் ஸ்பெயினில் முஸ்லிம் ஆட்சி புரிந்த காலத்தில் தான் அவர்கள் அமைதியாக வாழ்ந்தார்கள். அந்த 15வது 16வது நூற்றாண்டிலே பெர்டினண்ட் அண்ட் இசபெல் என்று சொல்லி 2 பேர் ஆட்சிக்கு வந்தார்கள். அங்கிருந்து அவர் அந்த நாட்டை விட்டு துரத்தப்பட்டார். ஆக முஸ்லிம்கள் ஒருபோதும் யூதர்களுக்கு எந்த கொடுமை இழைக்கவில்லை, ஐரோப்பியர்கள் தான் செய்தது. ஆனால் யார் மேல கொண்டு அவங்களை சுமத்திட்டாங்கன்னா ஒரு முஸ்லீம் நாட்டில் கொண்டு சுமத்திட்டாங்க. அங்க கொண்டு சுமத்தி நீ பாத்துக்க, நீ ஆச்சு, நீங்க 2 பேரும் அடிச்சுக்கிட்டு சாவுங்கன்னு விட்டாங்க. ஆக இந்த விபரீதங்களுக்கு முஸ்லிம்கள் எந்த வகையிலும் பொறுப்பில்லை. அவர்கள் அநீதிகளை எதிர்த்து போராட வேண்டிய ஒரு கட்டாயத்திற்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறார். அவையோருக்கு வணக்கம் செலுத்தி என்னுடைய உரையை ஆரம்பிக்கிறேன். என் பெயர் சேகர், நான் காகித ஆலையில் பணிபுரிகிறேன். ஐயா, டாக்டர் ஐயா ஒரு கேள்வி கேட்டாரு, கடவுளை பார்த்திருக்காங்களா அப்படின்னு கேட்டார். இதே ராமகிருஷ்ண பரமஹம்சர் ராமகிருஷ்ண பரமஹம்சர்ட்ட போய் விவேகானந்தர் கேட்டார், கடவுள் எங்க இருக்காரு, என்ன இருக்காரு கேட்டாரு. அதுக்கு அவர் சொன்னாரு, தன்னிலை அடைஞ்சேன்னா கடவுளை பார்க்கலாங்க அப்படின்னார். அதே விவேகானந்தர் தன்னிலை அடைஞ்சாரு, கடவுளை காமிச்சார். இது நான் சொல்லல, ராமகிருஷ்ண மடத்திலிருந்து வரக்கூடிய புக்குகள் அனைத்துமே சொல்லுது. இது ஆதாரமான ஒரு செய்தி. அதே போல நபிகள் நாயகம் யோக முறைக்கு 4 முறையில தான் போக முடியுங்க. 4 படி: முதல் நிலை, 2ஆம் நிலை, 3ஆம் நிலை, 4ஆம் நிலை. சரியை, கிரியை, யோகம், ஞானம். இந்த 4 முறையில போனாரா இல்ல வேற எந்த முறையில அவர் ஞானம் அடைந்தார்? ஐயா அவர்கள் கேட்கின்ற கேள்வி, நபிகள் நாயகம் அவர்கள் ஒரு உயர்ந்த நிலையை அடைந்தார். அவர்கள் சொல்லுகின்ற இந்த 4 படித்தரங்களை அடைந்து அந்த உயர்ந்த நிலையை அடைந்தாரா அல்லது வேறு எந்த முறையில அந்த நிலையை அடைந்தாரா என்று சரியை, கிரியை, யோகம், இந்த 4 முறைகளை கடந்து வந்தாரா என்று ஐயா அவர்கள் கேட்கிறார்கள். முதலாவதாக இறை தூதர்களை பற்றிய ஒரு கருத்தை சொல்ல வேண்டும். இறை தூதர்கள் பயிற்சி பெற்று தவம் இருந்து இறை தூதர் என்ற நிலையை அடைவதில்லை. இறை தூதர்கள் இறைவனால் நியமிக்கப்படுபவர்கள். இறைவன் தான் இவன் இறை தூதர் என்று சொல்லுகிறான். யாரை இறைவன் இறை தூதராக தேர்ந்தெடுக்கிறான்? இறை தூதர் வாழ்க்கையை பார்க்கிற போது நமக்கு அது புரிகிறது. அவரிடத்திலே அறிவுத்திறன், ஒழுக்கத்திறன், செயல்திறன், நிர்வாகத்திறன், இப்படி பல்வேறு வகையான திறமைகளே உள்ள ஒரு மனிதரை இறைவன் தன்னுடைய தூதராக தேர்ந்தெடுத்து தன்னுடைய வழிகாட்டுதல்களை அவருக்கு வழங்குகிறார். நபிகள் நாயகத்தினுடைய வாழ்க்கை எடுத்துக்கிடுங்க. அவர் மக்காவிலே பிறந்தார். 40வது வயதில் தான் அவர் நபி என்று இறைவனால் அறிவிக்கப்படும்படியாக சொல்லப்பட்டார். 40 வயசுல தான். அது வரைக்கும் ஒரு சாதாரண மனிதராகத்தான் வாழ்ந்து கொண்டிருந்தார். ஆனால் அவர் நபியாக ஆவதற்கு முன்னாலும் கூட அவருடைய வாழ்க்கை மிக தூய்மையானது. எதிரிகள் கூட அவரை குறை சொன்னதில்லை. நபியாவதற்கு முன்னரே கூட அவரை அல் அமீன், அல் சாதிக் என்று சொன்னார்கள். வாய்மையாளர், நம்பிக்கையாளர். மக்காவில தங்களுடைய பொருட்களை பாதுகாப்பாக அவரிடத்துல தான் கொடுத்து வைப்பாங்க. இவாது சேஃப்டி லாக்கர், பாதுகாப்பு பெட்டகமே அவர் தான். தங்களுடைய பொருள்களை பாதுகாப்பதாக கொடுத்து போவாங்க, அவரிடத்துல தான் கொடுத்துட்டு போவாங்க. அவ்வளவு நம்பிக்கைக்குரியவர். தங்களுடைய பிரச்சனைகளுக்கு விவகாரங்களை தீர்க்க வேண்டும் என்று சொன்னால் அவரிடத்தில் தான் வருவார்கள், வழக்க தீர்த்து வைக்கிறது. ஆக விவகாரம் தெரிஞ்ச ஆளும் ஒண்ணா, அறிவுத்திறன் உள்ள ஆளும் ஒண்ணா, ஒழுக்கம் உள்ள ஆள் ஒண்ணா, எல்லாமாக ஒரு மனிதராக அவர் இருந்தார். ஆக இப்படிப்பட்ட ஒரு மனிதர், அவருடைய ஒழுக்கத்தை எதிரிகள் கூட குறை சொன்னதில்லை. சொல்வார்கள், ஒரு 3 பேர்ட்ட நல்ல பேர் வாங்குறது கஷ்டம், எதிரி கிட்ட நல்ல பேர் வாங்க முடியாது இல்லையா? கஷ்டம். எதிரி சொல்ல முடியாது. நபிகள் நாயகத்தினுடைய பரம எதிரி அபூ ஜஹில், அவன் சொன்னான், முகம்மதே, நீர் கொண்டு வந்திருக்கிற மார்க்கம் பொய்யானது, ஆனால் நீர் பொய்யர் அல்ல. அப்படிதான் சொன்ன. அவரை பார்த்து, உண்மை பொய்யர் நாங்கள் சொல்ல மாட்டோம். ஆக எதிரி சான்று பகன்தான். அடுத்தது குடும்பத்தால் நல்ல பேர் வாங்குறது கஷ்டம். என்ன, குடும்பத்தார் தான் நம்ம வண்டவாளம் எல்லாம் அவனுக்கு தானே தெரியும். குடும்பத்தில் உள்ள மாமா மச்சானுக்கெல்லாம் நம்மளை பத்தி நல்லா தெரியும். ஊர் உலகம் எல்லாம் நம்மளை பெருசா சொல்லுவாங்க. பெரிய சிந்தனையாளர், பெரிய பேச்சாளர், எழுத்தாளர், தனவான், கணவான். மாமா மச்சானுக்கு தெரியும் இல்ல ஆள் எப்படி ஆளுன்னு சொல்லி. நம்ம சரக்கெல்லாம் அவருக்கு தெரியும். ஆனால் நபிகள் நாயகம் தன்னை நபி என்று அறிவித்த போது லேசான விஷயம் இல்ல. ஒரு ஆளு திடீர்னு சாதாரணமா இருந்த ஆளு திடீர்னு ஒரு நாள் நான் இறைவனுடைய தூதர், இறைவனுடைய எனக்கு கட்டளை வருதுன்னா யார் ஏத்துக்குவாங்களா? அவருடைய உறவினர்கள் ஓடோடி ஏற்றுக்கொண்டார். ஏனென்றால் இவருடைய வாழ்க்கையிலே நாங்கள் பொய் சொல்லி கேட்டதில்லை, ஏற்றுக்கொண்டார். அதே போல
அவருடைய நண்பர்கள், அவர்களுக்கும் உண்மை தெரியும், அவர்களும் ஏற்றுக்கொண்டார்கள். ஆக ஒரு துல்லியமான ஒரு நேர்மையான வாழ்க்கையை உடையவர்கள் இவர்களைத்தான் இறைவன் தேர்ந்தெடுத்து அந்த பதவி அவர்களுக்கு கொடுக்கிறார். இறை தூதராக ஆன பிறகு அவர்கள் இறைவனுடைய நேரடி கண்காணிப்பிலே இருப்பார்கள். சின்ன ஒரு தவறு நடந்தால் கூட இறைவன் சுட்டிக்காட்டும். நபிகள் நாயகத்தினுடைய வாழ்க்கையில் நடந்திருக்கு, குர்ஆனிலே அது பதிவு செய்யப்பட்டு. அவர் பாவங்கள் செய்ய மாட்டார், தீமைகள் எதுவும் செய்ய மாட்டார். சில முடிவுகளை எடுப்பதிலே, எரர்ஸ் இன் ஜட்ஜ்மெண்ட், சில முடிவுகளை எடுப்பதிலே சில தவறு நிகழ்ந்தால் கூட இறைவனிடமிருந்து ஒரு வசனம் வரும், நபியே நீர் செய்தது சரியல்ல, இந்த முடிவை மாற்றிக்கொள்ளும். குர்ஆனிலே அது ஆதாரங்கள் இருக்கிறது. ஆக அந்த அளவுக்கு இறைவனுடைய மேற்பார்வையில் இருந்த கண்காணிக்கப்படுகிறார். ஆகவே நபிமார்கள் அனைவரும் இன்னோசன்ட், அப்பாவிகள், எந்த பாவம் செய்யாதவர். நாம் சொல்வதை போல அவர்கள் படிப்படியாக உயர்ந்து வந்திருந்தாலும் வைத்துக் கொள்வோம், அப்படிப்பட்ட வாழ்க்கையிலே ஆரம்ப காலம் மோசமானதாக இருந்தது. பாவங்கள் நிறைஞ்சார், பின்னால மாறி நல்லவனாயிடுவான். அவரை பார்த்து சொல்லுவான், தெரியாதா இவரை பத்தி முன்னால எப்படி இருந்தார் இவரு, முன்னால இவரை பத்தி தெரியாதே, இப்ப பெரிய பக்தன் வேஷம் போடுகிறார், ஆன்மீக வேஷம் போடுகிறார், முன்னால இவருடைய சங்கதி தெரியாதே என்று ஆகிவிடும். அவருடைய பேச்சுக்கு அவ்வளவு மதிப்பு இருக்காது. ஆக ஆரம்ப முதலே யார் தூய்மையான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அப்படிப்பட்டவர்களை தன்னுடைய தூதராக தேர்ந்தெடுத்து அவருக்கு தனது வழிகாட்டுதல்களை இறைவன் வழங்குகிறான். இந்த அடிப்படையில் தான் நபிமார்கள் நியமிக்கப்படுகிறார்கள். சுய முயற்சியின் மூலமாக அவர்கள் இந்த நிலைக்கு உயர்வதில்லை. இஸ்லாமிய சமுதாயத்தில் ஆண்களைப் போல் பெண்களுக்கு பெரும்பாலும் சம உரிமை வழங்கப்படவில்லை. ஏன்? குறிப்பாக கல்வி, வேலைவாய்ப்பு, வெளியிடங்களுக்கு சென்று வருவது போன்ற வகையில் ஆண்களைப் போல் பெண்களுக்கு சம உரிமை இல்லை. ஏன்? என்ன காரணம்? ஐயா அவர்கள் கேட்கின்ற கேள்வி, ஆண்களைப் போல பெண்களுக்கு இஸ்லாத்திலே சம உரிமைகள் இல்லையே, குறிப்பாக கல்வி, வேலை வாய்ப்பு, வீட்டை விட்டு வெளியே செல்லுதல் என்று கேட்டிருக்கிறார்கள். முதலாவதாக பெண்களுக்கு இஸ்லாத்திலே என்னென்ன உரிமைகள் வழங்கப்பட்டு என்பதை பற்றி சில சொல்லியாக வேண்டும். சில விஷயங்களிலே ஆண்களை போன்று எல்லா உரிமைகளும் பெண்களுக்கு உண்டு. சில விஷயங்களிலே ஆண்களுக்கு அதிகமாக உரிமை உண்டு, சில விஷயங்களிலே பெண்களுக்கு அதிகமாக உரிமை உண்டு. அவருடைய இயல்புக்கு ஏற்ற மாதிரி, பொறுப்புக்கு ஏற்ற மாதிரி சில விஷயங்களிலே இவர்களுக்கு கூடுதலாகவும் சில விஷயங்களிலே அவர்களுக்கு கூடுதலாகவும் சொல்லப்பட்டிருக்கு. உதாரணத்திற்கு, சட்டத்துக்கு முன்னால் அனைவரும் சமம். அப்ப எதுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கூடாது? இல்ல, சட்டத்துக்கு முன்னால் அனைவரும் சமம் என்று சொன்னால் இடஒதுக்கீடு கொடுக்கூடாது வேண்டும். காரணம், அவருடைய பலவீனமான நிலை. ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக ஒடுக்கப்பட்டிருக்கின்ற ஒரு சமுதாயத்திற்கு ஏற்றுவதற்காக சில சலுகைகள் கொடுத்தால்தான் அவர்கள் மேலே வர முடியும். ஆக அதுவும் சமூக நீதியினுடைய ஒரு அங்கம். நாம் அதை யாரும் குறை சொல்றதில்லை. அவர்களுக்கு மார்க்கை குறைச்சு போடுறோம், வயது வரம்பை தளர்த்துகிறோம். சட்டப்படி பார்த்தா சட்டத்தின் அனைவரும் சமம் என்ற கோட்பாட்டுக்கு எதிரானது. ஆனால் அவர்களுக்கு இருக்கின்ற நிலையை மனதிலே கொண்டு சில சலுகைகளை வழங்குகிறோம். ஆக அனைவரும் சமம் என்ற கோட்பாட்டை எல்லா காலத்திலும் எப்போதும் பின்பற்ற முடியாது. சில சமயங்களிலே அதிலே நாம் இறங்கித்தான் ஆக வேண்டும். அதே மதத்தின் அடிப்படையிலே பார்க்கிற போது இஸ்லாத்திலே ஒன்றொன்றாக எடுத்துக்கொண்டு பார்ப்போம். இப்ப ஆன்மீக உரிமைகள் என்று வைத்து எடுத்துக்கொள்வோம். ஆன்மீக உரிமைகள் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் சமம். தொழுகை, நோன்பு, ஜகாத்து, ஹஜ்ஜு எல்லாத்துக்கும் சமம். இப்ப இதுல ஒரு சிறிய வித்தியாசம். அதை என்னுடைய ஆரம்ப உரையிலே சொன்னேன், ஆரம்ப கேள்வியிலே சொன்னேன். பெண்கள் பள்ளிவாசலுக்கு போக வேண்டும் என்று கட்டாயம் கிடையாது, ஆண்கள் போயாக வேண்டும். இதுல பெண்களுக்கு சலுகை, ஆண்கள பெண்களுக்கு சலுகை. பெண்கள் நினைச்சா போகலாம், போகாம இருக்கலாம். அவர்கள் மீது கட்டாயமாக ஆக்கப்படவில்லை. ஆக அவர்களுடைய இயல்பு, அவர்கள் வகிக்கின்ற பொறுப்பு, இவற்றை அடிப்படையாக கொண்டு சிறிது வித்தியாசம், ஆணுக்கும் பெண்ணுக்கும் இடையிலே சிறிது வித்தியாசம் ஆன்மீகத்திலே. அதே போல பொருளாதார உரிமைகளுக்கு வந்தால், ஒரு பெண்ணுக்கு வேலைக்கு செல்கிற உரிமை உண்டு, பொருளீட்டுகிற உரிமை உண்டு, சம்பாதித்ததை தானே வைத்துக் கொள்கின்ற உரிமை உண்டு, முதலீடு செய்கிற உரிமை உண்டு, சொத்துரிமை உண்டு, வாரிசு உரிமை உண்டு, எல்லாம் உண்டு. நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும், உலக வரலாற்றிலேயே பெண்களுக்கு சொத்துரிமை கொடுத்தது தான் முதலாவதாக. நமது நாட்டிலே 1956 ஆண்டில் தான் பெண்களுக்கு, இன்னும் கூட முழுசா கிடைக்கல, பாரம்பரிய சொத்திலே பெண்களுக்கு உரிமை கிடையாதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ ஆன்செஸ்ட்ரல் ப்ராப்பர்ட்டியில பெண்களுக்கு உரிமை கிடையாது. இப்போ பாராளுமன்றத்தில் மசோதா இருக்கு, இன்னும் நிறைவேறல, அப்படி இருக்கு. இஸ்லாம் இதெல்லாம் என்னைக்கோ சொல்லியாச்சு. எல்லாத்துக்கும் ஆம்பளைக்கு என்னென்ன சொத்துல உரிமை உண்டு அதுவும் பெண்களுக்கு உண்டு. ஆனா ஒரு சின்ன வேறுபாடு, பெண்களுக்கு 1 பங்கு, ஆண்களுக்கு 2 பங்கு. இது எதுக்காக? இது செய்யப்பட்ட அநீதி அல்ல. ஆண்களின் மீது இஸ்லாம் பொறுப்புகளை அதிகமாக சுமத்தி இருக்கிறது.
குடும்பத்தை நிர்வாகம் செய்ய வேண்டிய பொறுப்பும் குடும்பத்திற்கான செலவினங்களை ஏற்றுக்கொள்ள வேண்டிய பொறுப்பும் முழுக்க முழுக்க ஆண்களை சார்ந்தது. இஸ்லாம் சொல்லுது, ஒரு மனைவி கோடீஸ்வரியாக இருந்தாலும் கூட குடும்பத்துக்காக ஒரு கால் செலவழிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. சட்டப்படி லீகல் கிரவுண்ட், மாரலி டிஃபரன்ஸ். தார்மீகப்படி அவள் செலவழிக்க அது வேற விஷயம். கணவனுக்கு உடந்தையா இருக்கணும். சட்டப்படி அவள் செலவழிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. முழுக்க முழுக்க ஆணைத்தான் சாரும். ஆக இவ்வளவு பெரிய பொறுப்பு மேல சுமத்தி இருக்கிறனால சொத்துல அவனுக்கு 2 பங்கு, இவளுக்கு 1 பங்கு. ஏன்னா இவளுக்கு பொறுப்பு குறைவு. ஆக இந்த பொறுப்புகள் இயல்புகளை அடிப்படையாக வைத்து கொஞ்சம் மாறுபடுகிறது. அதே போல சமூக உரிமைகளுக்கு வாருங்கள், சோசியல் ரைட்ஸ். இஸ்லாம் என்ன சொல்லுகிறது? பெண்ணினுடைய சம்மதமின்றி பெண்ணை திருமணம் செய்யக்கூடாது. நிச்சய உரிமை. அவள் விரும்பினால் கணவனை விவாகரத்து செய்கின்ற உரிமை, மீண்டும் மறுமணம் செய்து கொள்ளுகின்ற உரிமை, இதெல்லாம் அவளுக்கு உண்டு. இதுல பாருங்க, பெண்களுக்கு சாதகமா ஒரு சட்டம் இருக்கு. எப்படின்னா, ஒரு ஆண் ஒரு பெண்ணை விவாகரத்து செய்கிற போது 3 கட்டங்கள்ல சொல்லணும். 3 கட்டங்களில் முதலாவதாக தலாக்குன்னு சொல்லணும், 3 மாசம் இடைவெளி, அப்புறம் 2வது சொல்லணும், அப்புறம் 3 மாசம் இடைவெளி. அதுக்கெல்லாம் 2 பேரும் சேர முடியுமா, சேர்ந்து கொள்ள முடியுமா என்ற வாய்ப்புகளை பார்க்க வேண்டும். சேர்ந்து கொள்ள வேண்டாம், சேர்ந்து கொள்ள வேண்டும். இதற்கு பிறகு சேர முடியலன்னு சொன்னா 3வதாக கடைசியா சொல்றாங்க. ஆனா பெண்ணுக்கு இந்த கட்டங்களை எல்லாம் தாண்டி வர வேண்டிய தேவையில்லை, நேரடியா சொல்லிடலாம். பெண் நேரடியாக தனது கணவனை பார்த்து உன்னை எனக்கு பிடிக்கல சொல்லிடலாம். காரணம், பெண் இந்த முடிவை எளிதிலே மிக வேகமாக எடுப்பதில்லை. அந்த முடிவுக்கு ஒரு பொம்பளை வாரான்னா மிகப்பெரிய அநீதி அங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்றுதான் அதற்கு பொருள். ஆகவே இந்த விஷயத்துல பாருங்க, பெண்ணுக்கு தான் ஒருபடி உயர்வு. ஆக அவர்களுடைய இயல்பு, பொறுப்பு, அதிகாரம் இவற்றை அடிப்படையாக கொண்டு உரிமைகளிலே கொஞ்சம் கொஞ்சம் மாற்றப்படுகிறது. சுருங்க சொல்வதாக இருந்தால், பெண் சட்ட ரீதியாக ஒரு தனிமையான ஆள், சுதந்திரமான ஆள். She is a legal entity of her own. She is a legal entity of her own. அவள் யாரையும் சார்ந்து இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு பெண் பருவம் அடைந்து விட்டால் அவள் தனியாள், அப்ப கட்டுப்பட்டது கிடையாது. கல்யாணம் முடிஞ்ச பிறகு கன்யாதான் என்று சொல்வார்கள். கன்னியை தானம் செய்து விடுதல். கணவன் வீட்டுக்கு போயிடணும், கணவன் சொல்றதெல்லாம் கேட்கணும். இந்த பேச்சுக்கு இஸ்லாத்தில் இடம் கிடையாது. அவள்தான் அவள் திருமணம் முடித்திருந்தாலும் சரி, விவாகரத்து பெற்றாலும் சரி, அவளே தான். அவள் யாருக்கும் கட்டுப்பட்டவள் அல்ல. ஆக பூரணமான உரிமைகளை பெற்றவளாகத்தான் இஸ்லாம் அவர்களை பார்க்கதை தவிர அவளுக்கு எந்த அநீதியும் செய்யல. ஐயா சொல்ற மாதிரி கல்வி போறதுக்கு எந்த தடையும் இல்லை. நபிகள் நாயகம் சொன்னார்கள், தலபுல் இல்மி ஃபரீலத்தன் அலா குல்லி முஸ்லிம். கல்வி கற்பது ஆண் பெண் இருவருடைய கட்டாய கடமை. கட்டாய கடமை. ஆக கல்வி கற்பதற்கு எந்த தடையும் கிடையாது. வேலைக்கு செல்வதற்கு எந்த தடையும் கிடையாது. கடை தெருவுக்கு செல்வதற்கு எந்த கடையும் கிடையாது. எதுவுமே கிடையாது. இதெல்லாம் நம்ம பாய்கள் ஏற்படுத்திக்கிட்டது, வேற ஒண்ணும் இல்லை. அவையில் உள்ள அனைவருக்கும்